பகல்ல தோல்ல துண்ட போடுற எங்க அப்பை நாட்டாம நைட்ல தலையில துண்ட போட்டுக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்க போறான்? மிட் நைட் மேட்டரா தான் இருக்கும். கண்டுபிடிக்கிறேன். லட்சுமி, ஜோதி லட்சுமி, என்ன பாக்குறவ? 1000 தான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தின்னு போட்டாலும் அந்த பழைய சோத்துக்கு இருக்கிற ருசியே தனிதான். ஏ என்ன நிக்கிறவ? ஆடி நாட்டாமைக்கு இப்படி ஒரு கனெக்ஷனா? நீங்க தப்பு செய்யணுங்கிறதுக்காக நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி என்ன ஊரை விட்டே தள்ளி வச்சீங்க. அதுக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன். நமக்கு பிறந்த புள்ளைய பொட்டியில வச்சு ஆத்தோட தள்ளி விட்டுட்டீங்க. அப்போ நான் தேடி வந்த மகாலட்சுமி இவங்கதானா? என் அம்மாவா? அப்ப நான் பீக்கல இருந்தேன், இப்ப வீக் ஆயிட்டேன். பிரஷரு, சுகரு, உப்பு, புளி, மிளகான்னு ஒரு மளிகை கடையே என் உடம்புக்குள்ள இருக்கு. இந்த நிலைமையில நான் எப்படிங்க ஆடுறது? நீ சொன்னா ஆட மாட்ட. வழக்கம் போல அடிச்சாதான் ஆடுவியாக்கும். வாங்கிக்கோடி அம்மா. டேய் நாட்டாவன், எங்க அம்மா இன்னும் ஒரு அடி அடிச்சே உன் உடம்புல உயிர் இருக்காது. தம்பி, என்ன அம்மான்னு சொன்னீங்க, நீ யாருப்பா? உன்ன அம்மான்னு கூப்பிடுறவன் உன் தாத்தாவாக்கும். ஒன்ற மகன் தான். மகனே. அம்மா, எப்படிமா இந்த பிக்காலி பையகிட்ட நீங்க மாட்டினீங்க? உங்க அம்மா ஒரு கரகாட்டக்காரிப்பா. அம்மா, என் ஆட்டத்தை பார்க்க வந்த உங்க அப்பா பணத்தை குத்துறதுக்கு பதிலா பத்திரத்தை குத்திட்டாரு. பத்திரத்தையே குத்திட்டாரா? ஆமாப்பா. அத நம்பி நான் என்னையே பறி கொடுத்துட்டேன். அம்மா, அதுக்கப்புறம் தான் அப்பா தெரியுது அது போலி பத்திரம். அடா பாவி, முதல்ல போலி பத்திரம் செய்த. அது மட்டும் இல்லப்பா, புதுசா ரிலீஸ் ஆகிற படத்துல வர ஹீரோயின் நீங்க மாதிரி என்ன ஆட சொல்றாருப்பா. யாரோ மாளவிக்காவாமே வாழ மீனுக்கும் விலங்கு மீனு பாட்டுக்கு அவள மாதிரி ஆடலன்னு என் தொடையில சூடு வச்சுட்டாருப்பா. சிவாஜி படத்துல ஆம்பல் ஆம்பல்னு ஒரு பாட்டு வருதே, அதுக்கு நான் ஸ்ரேயா மாதிரி ஆடலன்னு என்ன பண்ண? ஆம்பல் ஆம்பல் சரியா வரலன்னு இவ கண்ணுல சாம்பல் அள்ளி போட்டேன். அடா பாவி, எங்க அம்மாவை இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கியாடா உன்ன? ஐயோ வேண்டாம்பா, அவர் அடிக்காதே. 1000 தான் இருந்தாலும் அவர் என் புருஷன். பாத்தியாடா பத்தினி தெய்வத்தை. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனிமே தப்பு தப்பா தீர்ப்பு சொல்ற நாட்டாம போஸ்ட விட்டுட்டு 24 மணி நேரமும் எங்க அம்மா கூட இருந்து சேவை செய்யணும். இதுதான் இந்த ஜூனியர் நாட்டாமியோட தீர்ப்பு. இதுக்கு நீ ஒத்துக்கல, உன்னை இங்கேயே வெட்டி கூறு போட்டு வேண்டாம். வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, என்ன ஒண்ணு செஞ்சு போடாத. இன்னையில இருந்து சாகுற வரைக்கும் என்ற பொண்டாட்டி ஜோதியோட ஐக்கியமாகலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை. என்னப்பா? என்ற பொண்டாட்டிக்கு இளநீல ஜின்னு விட்டு அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமாக்கும். ஒரு எட்டு போய் வாங்கி வாங்க. நான் ஆடிக்கிட்டு இருந்த கரகாட்ட கலைய இந்த உலகமெல்லாம் நீ பரப்பணும், அதான்ப்பா என் ஆசை. என்ற பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றாம அவன. ஏன்னா நீ ஊர் ஊரா போய் டான்ஸ் ஆடினாதான் அப்பப்ப உள்ள லேட்டஸ்ட் பிகர்களை இந்த நாட்டாம மடக்க முடியுமாக்கும். ஏன்பா சிவதாஸ், அது என்ன சென்ட் பாட்டிலா ஸ்ப்ரே பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க? இந்த சிவதாஸ்க்கு ஃபயர் கூட ஸ்ப்ரே மாதிரி தான் பிபி. எவன்டா அவன்? நம்மளே சொடுக்கு போட்டு கூப்பிடுறது. எவன்டா அவன் இல்ல, எவடா அவனா? என்ன மச்சலாம், நான் ஐ லவ் யூ சொன்ன உடனே தூக்கமே வராம என்ன தேடி வந்துட்டியா? நீ ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை சொன்னா உலக அழகிகளை கியூல நிப்பாளுங்க. இந்த லோக்கல்லாம் ஒரு கணக்கு. என்னையா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணது நான், உன் கூட பைக்ல வந்ததும் நான், என் செயின் எடுத்து கொடுத்தது நீ, நம்மள பத்தி சொன்னது அந்த ப்ரொஃபசர். நீ ஐ லவ் யூ சொல்லணும்னா என்கிட்ட தானே வந்து சொல்லிருக்கணும். ஏன் தங்கச்சிக்கிட்ட போய் சொன்ன? தங்கச்சிக்கா? என்னது? கான்வென்ட் பேபி ஸ்ரீதேவிக்கா? ஆமா, உன்ன மாதிரி ஒரு லோக்கல் பையனுக்கு ஐ லவ் யூ சொன்னது அவளுக்கு பப்ளிக்ல ஏற்பட்ட பெரிய அவமானமா நினைச்சுக்கிட்டான். அதனால தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டான். ஹலோ, அப்போலோல இருக்கீங்களா? அப்போலோல இருக்கனா? நீ என்னம்மா சொல்ற? தங்கச்சி சீரியஸா இருக்காளா? யாருக்கு சீரியஸ்மா? என்னது? டாக்டரே ஒண்ணு செய்ய முடியாது கை வச்சிட்டாரா? என்ன பைத்தியம் மாதிரி வளர்ற? பொழைக்கிறது கஷ்டமா? அவனை நான் பாத்துக்கிறேன். அவ சாவுக்கு இவங்க தான் காரணம்.
தங்கச்சி கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கோங்க. இதோ பாரு வெல்டிங், என் தங்கச்சிக்கு நடக்க கூடாதது நடந்தது. உன்ன மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற இந்த வெத்து வெட்டு சொந்தம் பந்தம் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். உங்க எல்லார் கையிலயும் விளங்க மாட்டல. நான் என் தங்கச்சிக்கு அக்கா இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. ஏய் சிவதாஸ், என்னப்பா இது? எந்த போல்ட் எந்த வண்டி இதுன்னு சொல்லிடுறேன்னு அக்கா தங்கச்சி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டான்னு? ஏன் லுக்கே வேற என்ன? உன் லுக்கோட லட்சணம் தான் நம்ம எல்லாரும் உள்ள போறோம் போல இருக்கு. அவங்க கண்டிப்பா போலீஸ கூட்டிட்டு வருவாங்க போல இருக்குடா. போலீஸா? போலீஸ்னா சாதாரண போலீஸ் இல்லடா, அது பொம்பளை கேஸ். பொம்பளை போலீஸ் தான் வரும். லேடி போலீஸா? ஏய் அடிக்கடி ஐயோ சிவதாஸ், ஒரு 5 நிமிஷம் டைம் கூட, வீட்ல போய் சட்டி போட்டு வந்துடுறேன். ஏய் அது ஜட்டி இல்லடா, ஷார்ட்ஸ். டேய் மாங்கா, அது உனக்கு தான் ஷார்ட்ஸ், சிவதாஸுக்கு அது ஜட்டி இல்ல மச்சான். போய் மூடுறா. சும்மா இருக்க மாட்டேன். இப்ப அந்த விஷயம் தான் முக்கியமா? அந்த ஜட்டி மேட்டர் தான்டா நம்மள இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டுருக்கு. பிபி இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல வக்கீல பாக்கணும். நானும் வக்கீல் தானே. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எனிவே, இந்த மொட்டை முருகன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஆபத்துமே நெருங்காது. இவன் மொட்டையில முடி வளர்ந்ததும் இல்ல, இவன் கேஸ் கோர்ட்ல தோத்ததும் இல்ல. வெல், உங்களுக்கு முன்ஜாமீன் எப்ப வேணும், எப்படி வேணும், எதுக்கு வேணும்? சார், எங்க ஆளு ஒரு பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டான் சார். அந்த பொண்ணு அதை தாங்கிக்காம தூக்க மாத்திரை போட்டா சார். அப்போலோ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார். என்னது? ஐ லவ் யூ சொன்னதுக்கே ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டாங்களா? அது எங்க சிவதாஸ் சாதாரணமா சொல்லியிருந்தா பரவாயில்ல சார். மச்சான் ஐ லவ் யூ சொன்ன ஸ்டைலே வேற. வந்து உட்காருங்க, எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க. உண்டாய் கம்பெனி ஆள வந்தான்னு தெரியும் தெரியும். இந்த ஊர்ல ரொம்ப பெரிய ஆளு ஓண்டாய் கம்பெனி டீலரு. ஆமா சார். அவருடைய ரெண்டாவது பொண்ணு ஸ்ரீதேவிக்கு எங்கால ஐ லவ் யூ சொல்லிட்டான் சார். அதனால அந்த பொண்ணு சூசைட் அட்டெண்ட் பண்ணி ஹாஸ்பிடல்ல இருக்காங்க சார். போலீஸ் உள்ளத்துக்கு போட்டு மிதிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு முன்ஜாமீன் வாங்கி கொடுங்க சார். எனக்கும் தான் சார். உங்களுக்கு எதுக்கு சார் பெயில்? நீங்களே லாயர் ஆச்சே. நான் கோர்ட் பக்கம் போகாதனால என்ன ஒரு லாயராவே மதிக்க மாட்டாங்க. அது கூட தெரியாதா உங்களுக்கு? 19 ஏய் வாய் அது சொல்லிறேன். ஏய் வாயை மூடுடா. சைலன்ஸ் 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 சைலன்ஸ். உங்களுக்கு யாருக்கும் பெயில் தேவையில்லை. ஏன்? ஆளவன் தான் சாருக்கு 2 பொண்ணுங்க கிடையாது. அப்ப இருக்கிறது ஒரே பொண்ணு. ஹலோ லாயரே, எங்க ஆளுக்கு அதுல பூ வைக்கலான்னு பாக்குறியா? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க சிவதாஸ் ஒண்ணு மொட்டாள் கிடையாது, ரொம்ப டேலண்டான ஆளு. ஐயோ 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 ஐயோ, நான் உங்க ஃபேமிலி லாயரியா? அப்படின்னா இவன் என்ன பிளாட்ஃபார்ம் லாயரா? சிவதாஸ், இத இந்த ஸ்டைல்ல தான் கேட்கணுமா? அந்த பொண்ணு பேரு ஸ்ரீதேவி இல்ல, தேவி. இது ஸ்பீக்கர் போன அந்த பக்கம் பேசுறதெல்லாம் கூட இதுல ரொம்ப தெளிவா கேட்கும். கேளுங்க. இந்தாங்க கேளுங்க கேளுங்க. ஹலோ ஹலோ, எஸ் நானாமா முருகன் பேசுறேன். ஹாய் அங்கிள், என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, நேத்து நீ யார் கூடயோ மார்க்கெட்ல சண்டை போட்டேன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாமா? ஓ அதான், ஜஸ்ட் ஃபன் இன்ஸ்டன்ட். அங்க சிவகாசின்னு ஒரு 1ஆம் நம்பர் முட்டாள் இருக்கான் தெரியுமா? இருக்காமா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ பேரு ஸ்ரீதேவி. நாங்க ரெட்ட பிரிவின்னு ஜஸ்ட் ஒரு பில்டப் விட்டேன். ஒரு வாட்டி மாடர்ன் ட்ரெஸ்ல, ஒரு வாட்டி பாவாடை தாவணில மிரட்டின. அவ்வளவுதான், ரொம்ப பயந்து போயிட்டா. இந்த மாதிரி ஒரு ததி நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்ல, இப்பதான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, அவனை சுத்தி ஒரு 4 மரமண்ணைங்க இருக்கானுங்க. இருக்காங்கம்மா. ஜஸ்ட் போலீஸ் கேஸ்னு பயமுறுத்துன. இப்ப அவனுங்க எங்க இருப்பானுங்கன்னு தெரியுமா? எங்க இருப்பாங்கம்மா? சிட்டில ஒண்ணுத்துக்கு பொதுவாத லாயர் யாராவது இருந்தா அங்க இருப்பானுங்க. இத பாருமா, எனக்கு இன்னொரு லைன் வருது, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். பாய். ஏய் மொட்டை வக்கீல், இனிமே எங்களுக்கு ஜாமீன் தேவையில்ல. அந்த பொண்ணுக்கு முன் ஜாமீன், பின் ஜாமீன், சைட் ஜாமீன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க. வாங்கடா. இத பார் கத்தி, எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த ஊர்ல பெரிய ஆபத்து இருக்கு. என் பொண்ணு கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும் பாதுகாப்பா நீ பாடி கார்டா இருக்கணும். என்னது? இவன் பாடி கார்டா? ரோட்ல பாடிய போட்டு துணியால மூடி வித்த காட்டுற மோடி மஸ்தா மாதிரி இருக்கிறான். இவன்லாம் பாடி கார்டுனா அப்ப நான் யாரு? என்னடா? மிஸ்டர் மணி மேடம், பாடி கார்டுக்கும் செக்ரட்டரிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓ கத்தி, உனக்கு மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். 25,000? ஐயோ, அதுக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியாம விரல் விட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. மேடம், ஒரு ரவுடிக்கு அதிகமா சம்பளம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே, ஆனா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன? நான் பாட்டுக்கு தனி காட்டுராஜாவா ஜாலியா இருந்தவன். என் விருப்பப்படி தான் இங்க இருப்பேன். என் சுதந்திரத்துக்கு இடைஞ்சல் வந்துச்சுன்னா போயிட்டே இருப்பேன். அப்பாடா,
என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. மிஸ்டர் மணி, மேடம் மேல இருக்க ரூம்ல தங்க வைங்க. இதுக்கு முன்னாடி கல்யாணிக்கு வரீங்களா வேலை பாத்தியா? ஏன் கேக்குற? உடம்பெல்லாம் தொங்க விட்டுருக்கியா? அதான் கேட்டேன். அது என்ன சொன்ன? பேரு கத்தியா? அதனடா இது பழம் வெட்டுறதையெல்லாம் பேரா வச்சிருக்கிற? ஆமா, உன் பேர் என்ன? மிஸ்டர் மணி. கோயில் வச்சிருக்க? அதோட விட்டுறலாம். பள்ளிக்கூடம் போயிருக்கிறியா? நேத்து செகண்ட் ஷோ. நக்கலு. ஆமா. ஏதாவது ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கியான்னு கேட்டேன். டாக்டர். சார், டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன். MBBSல ஃபெயில் ஆயிட்டீங்களா சார்? 1ஆம் கிளாஸ்ல. இதானே ரூம். இவன் வில்லன் காலேஜ்ல PhD வாங்கினவன் போல இருக்கு. நம்மளோட விவரமானவனா இருக்கிறான், வாட்ட சட்டமா இருக்கிறான், ஃபைட் பண்றான். இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். விட்டா நாளைக்கு டூயட்டே பாடினாலும் பாடிடுவான். விட மாட்டேன். ஏன்னா ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்கவே கூடாது. இன்னைக்கு நைட்டே இவனை கிளப்பி. எஸ், இந்த வீட்டு ஓனரை போட்டு தள்ளி இந்த வீட்டை சோகா பண்ணது நான் தான். கிரைம் அண்ட் ஐஸ்கிரீம் 2 எனக்கு ஒண்ணுதான். நக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். ஐஸ்கிரீம் தின்னா குச்சியாவது மிஞ்சும், நான் கிரைம் பண்ணா அந்த குச்சி கூட மிஞ்சாது. நோபடி கேன் ஸ்கிராச் மீ. ஐயோ, எத்தனை தடவை சொல்றியா? புத்தி இருக்கா உனக்கு? நோபடி கேன் ஸ்கிராச் மீ இல்ல, கேட்ச் மீ அப்படினா பிடிக்கிறது, ஸ்கிராச் மீனா சொறியிறது. ஒய்யால சாவடிக்கிற. லெங்த் ஒண்ணுதானே? டப்பிங்ல கரெக்டா சொல்லிடுற. இதுக்கு என்ன தரைய உதைக்கிற? என்னடா எனக்கு ஐடியா கொடுக்குற புள்ள கட்டு. டைரக்டர் நெகட்டிவ் ரோல் வேணும், நெகட்டிவ் ரோல் வேணும் கேட்டல கொடுத்தா மொத்த நெகட்டிவ் நீயே திங்கற. இதோட 30 டேக் பஞ்சிர உட்கார்ந்து தின்னு வயிறு வளர்த்தா பத்தாது. கொஞ்சம் மூளையை வளர்க்க தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ரொடியூசர் சார் இந்த மாதிரி கபோதி பையெல்லாம் கொண்டு வந்து நடிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க? டேய், யார பண்ற கபோதின்ற? என் வீட்ல ஷூட்டிங் பண்ணி என்ன கேவலம் பேசுறியா? பேக் அப். டேய், இங்க பேக் அப் சொல்றதுக்கு நீ யாரா? நான் தான் டைரக்டர். நான் இந்த வீட்டு ஓனர்ரா. ஆஸ்கார் லெவலுக்கு நடிச்சிட்டு இருக்கற. என்ன நீ கேவலமா பேசுற? யாரும் இங்க ஷூட்டிங் கிட்ட நிக்க கூடாது. எல்லாம் வெளிய போங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். இன்னைக்கு நாளைக்கு பண்ணா ஷூட்டிங் முடிச்சிடும் சார். நான் வேணா டைரக்டர் சாரி கேட்க சொல்றேன் சார். சாரி கேவல இவரோட சாரி. நான் ஷட் ஆயிட்டேன். சார், நீங்க ஹர்ட் ஆயிட்டா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். இப்போ என்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்யணும்னு என்ன கேக்குற? அத புரிஞ்சுக்க வேண்டியது நீதான். வேணும்னா ஒரு 10,000 ரூபாய் தரேன் சார். என்ன சார் இவனுக்கு 10,000? நீங்க எதுவும் பேசாதீங்க, போய் ஷாட் வைங்க. நான் பேசிட்டு இருக்கேன்ல. 10,000 கொடுத்தா பொத்திட்டு போறதுக்கு இங்க நடந்த என்ன சின்ன இன்சல்ட்டா? அவன் என்ன அடிக்க வரான்யா? சார், இது ரொம்ப அநியாயம் சார். டெய்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி காசு அடிச்சாரீங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பால் மாதிரி இருந்தீங்க, இப்போ பச்சை பாம்பு மாதிரி ஆயிட்டீங்க. என்ன பாம்புக்கு முன்ன சொல்ற? மறுபடியும் ஷட் ஆயிட்டேன். ஐயோ, மறுபடியுமா? சாரி சார், ஒரு 25,000 ரூபாய் வாங்கிக்கோங்க சார். சரி, உன் மூஞ்சிக்கு 50,000 கொடுத்துறேன். மறுபடியும் பேசக்கூடாது. பட் ஒன் கண்டிஷன். மறுபடியும் கண்டிஷனா? உங்க ஹீரோ பக்கத்துல எனக்கு சேர் போடணும். அவருக்கு போற சோறையை எனக்கும் போடணும். ஷூட்டிங்ல ஏதாவது டயலாக் விட்டேன்னா டப்பிங்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஷூட்டிங், இல்லாட்டி போனா அவ்வளவு. ஐயோ அப்பா, யாரா நீ? பலூனா? ராட்சச பலூனா இருக்கே. கீழே வேற கேஸ் சேர்ந்து போயிருக்குது. ஆமா, இந்த வீட்டுல என்ன பண்ற? தலைவன் இருக்க இடத்துல நான் தொண்டை இருப்பான். தலைவன் ஜெயிலுக்கு போனா நீயும் கூட போயிருவியா? வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம். ஓ, அந்த கத்தியோட கைப்பிடி இல்ல நீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கத்தியே நடுத்தருவுக்கு வந்துரும். அது வரைக்கும் நீ மாட்டு தொழுவத்துல வெயிட் பண்ணு. அது என்னடா நடு வீட்டுல உனக்கு பீடி? ஆஸ்ட்ரே எங்க வச்சிருக்கியா? போடா. சரக்கு அடிக்கிறானா? இடது கால எடுத்து வச்சு உள்ள வா. நான் சொன்ன ஆளு ரூமுக்குள்ளதான் இருக்கான். போனமா, காரியத்தை கச்சிதமா முடிச்சமா, ரிட்டர்ன் வந்தமான்னு இருக்கும். ஏன்னா உனக்கு ஆல்ரெடி ஃபுல் அமௌண்ட் செட்டில்டு. சரி ஏஜென்ட். ஏஜென்டா? கையில காசு வாங்கிட்டா கஸ்டமரை திருப்திப்படுத்தாம வெளியே வரக்கூடாதுன்னு எங்க பாட்டி என்ன சொல்லிதான் வளர்த்தாங்க. உங்க பாட்டியும் ஒரு அதுக்கு இல்லமா, உள்ள இருக்கிறது ஒரு முரட்டு காளை. என்னதான் முரட்டு காளையா இருந்தாலும் என்ன பார்த்தா கண்ணு குட்டியா மாறிடுவாங்க. మీరు ఇక్కడే ఉండండి, నేను ఆగతపై తిరిచి వస్తాను. టీకే చోలీకే పీచే క్యా హై? ఆహా, ఇక్కడే ఉన్నాను. అగత్తుపై తిరిచి వరు టీకే చోళికే పీచే. అటడా 3 లాంగ్వేజ్ பேசுதே. இது லோக்கல் மே, இது நேஷனல் பெர்மிட் இருக்குதே. டெஃபினட் ஆபரேஷன் சக்சஸ். மேடம் மேடம், கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன சத்தத்தையே காணோம்? ஒருவேளை பேங்காக் ஆண்டி குவார்டர் அடிச்சு குப்புறப்படுத்தாங்களா? பேங்காக்ல எல்லாம் சகஜம். மேடம் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வாங்க, ரொம்ப அர்ஜென்ட். ஏன் மிட் நைட்ல வந்து எழுப்புற? இந்த தேசத்துல மிட் நைட்ல தான் பல மசாலாக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. கோயில் மாதிரி வச்சிருந்தீங்களே, இந்த வீட்டை அந்த கத்தி லாட்ஜ் ஆக்கிட்டான். என்ன மணி உளர்ற? நான் ஒண்ணும் உளரல. உங்க பொண்ணுக்கு பாடி கார்டா அவனை வச்சீங்க. ஆனா அவன் பாடியை யாரு காட்டிக்கிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க. வாங்க, இப்படிக்காதான் இப்படிக்காதான். மேடம், இப்படியே போகாதீங்க. மனச கல்லாக்கிட்டு உள்ள போகு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கத்தி ஒரே விட்டு வெளியே போகுது. நீ கத்தினா நான் புத்திடா. என்ன மேடம்,
உங்க கண்ணு கலங்கி இருக்குது, முடியெல்லாம் கலைஞ்சிருக்குது. அந்த ரவுடி உங்களையும் இனிமே அந்த தம்பியை பத்தி தப்பா பேசுன உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். என்னடா இது, உள்ள அவன் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கத இந்த அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு போகுது. ஒருவேளை பேங்காக்ல இந்த ஃபேமிலியும் கொஞ்சம் கரப்டான ஃபேமிலியா இருக்குமோ என்னன்னு தெரியல. இந்த அவன் பணம். ஏமா என்னம்மா ஆச்சு? உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுன்னு உங்க பாட்டி சொல்லு. இல்ல, என் கொள்ளு பாட்டி சொல்லுச்சு. எள்ளி ஓகிதி பூனை பாகிதி. எள்ளி ஓகிதி பூனை பாகிதியா? இது என்னடா புது பாஷையா இருக்குது? தம்பி மணி, நீ சுட்ட தோசை எப்படி திருப்பி போட்ட பாத்தியா? எப்படி திருப்பி போட்ட? இப்படி. ஏமா வாழ்க்கையில பிரச்சனைங்கிறதுக்காக இந்த தொழிலுக்கா வர்றது? ஒரு பொண்ணு வாழ்க்கையை எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு எங்க தங்கலட்சுமி மேடத்தை பார்த்து கத்துக்கோ. தனி ஒரு மனுஷன் வெளிநாடு போய் வாழ்ந்து ஜெயிச்சு பல எதிர்ப்புகளை தாண்டி தான் பொண்ணு கல்யாணத்தை நடத்த அந்த ஊருக்கு வந்திருக்காங்களே. என்ன பொறுத்தவரை அவங்க தங்கலட்சுமி இல்லம்மா, தைரிய லட்சுமி. இதானே நடந்துச்சு. இப்ப நீ ஜெயிச்சிட்ட, ஆனா இனிமே ஜெயிக்க விடமாட்டேன்டா. இப்ப நீ தோத்துட்ட, இனி எப்பவுமே தோத்துட்ட. எனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு மிருகத்தை நீ தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுட்டடா. இதோ பார், இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோடா. எண்ணி 24 மணி நேரம் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறடா. அதுக்கு எதுக்குடா கேலண்டரை பார்க்கணும்? வாட்ச் பார்த்தா தெரியாது. லாஜிக்கா பேசிட்டு போறான். பரவாயில்ல, மாது மேட்டர் கவுந்துக்குச்சு. இன்னொரு சூது மேட்டர்ல உன்னை கவ்வுறதுக்கு வந்துகிட்டே இருக்கண்டா. என்னண்ணா வெறும் டீ பார்ட்டி தானா? டீ பார்ட்டி என்னடா, ஒரு கேஸ் மட்டும் கிடைக்கட்டும், உங்களுக்கு சரக்கு பார்ட்டியா வைக்கிறேன். எனக்கு பொண்டாட்டியும் உனக்கு கேஸும் இந்த ஜென்மத்துல கிடைக்க போறது இல்ல. முதல்ல டீயே சாப்பிடு. சார், நீங்க லாயர் தானே? ஆமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனீங்களா, செகண்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனீங்களா, தேர்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனீங்களா, இல்ல பாஸே ஆகலையா? டேய் அரை கிளாஸ், ஏன் டீயை குடிச்சிட்டு நீ என்னையே நக்கல் அடிக்கிறியா? டேய், இந்த ஆள் படிச்சு பாஸ் ஆயிருந்தா கோர்ட்ல இருந்திருப்பான். இங்க ஏன்டா வெட்டியா நம்ம கூட இருக்க போறான்? என்ன செய்யற? ஹீட் ஏத்துறேன். ஓ, இப்போ என்ன செய்யற? சூட்டை இறக்குறேன். அடேங்கப்பா, சிங்கிள் டீயே இந்த டார்ச்சர் பண்றியா? பொண்டாட்டிய என்ன பாடுபடுத்துவது? போண்டா டீயா? போண்டா டீல ராசா, பொண்டாட்டிய சொன்ன. உன் பொண்டாட்டிய நான் என்னையா பண்ணும்? நான் என் பொண்டாட்டிய பத்தி சொல்ல, உன் பொண்டாட்டிய பத்தி சொன்ன. சூடா இருக்கிற டீய சூடாத்திட்ட, எரிமலையா கொதிக்கிற சத்யாவை என்ன பண்ண போற? அழகு மலராட அபிநயங்கள் கூட இளங்கொலியும் புலம்புவதற்கே என் சிலம்பொலியும் புலம்புவதற்கே அழகு மலராட அபிநயங்கள் கூட இளங்கொலியும் புலம்புவதற்கே விரல் கொண்டு நீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவு இருளில் வரும் பொழுது ஏய் கத்தி, எதையாவது ஸ்டாப் பண்றதே உனக்கு பொழப்பா போச்சு. பாட்டும் பரதமும் கூடி கொஞ்சி குழாவி கும்மி அடிக்கும் எங்க கலை குடும்பத்துக்கு நடுவுல கோட்டா மாதிரி நீ யாரா? இவங்க யார் தெரியுமா? நாட்டிய பேரொழி பத்மனுடைய சிஷியை. இவங்க யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க தெரியுமா? சொர்ணமியோட பெரியம்மா கிட்ட. என்ன இங்கே வர நீ? நான் யாரு தெரியுமா? நான் வந்து சந்திரமுகியனுடைய பேயம்மா. சங்கீதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஸ்வரம் மாதா, லயம் பிதா. அண்டர்ஸ்டாண்ட்? கேக்குறார்ல, சொல்லு.
வளையல மாட்டுறான், கால்ல கொலுச மாட்டுறான், விட்டா தாலிய மாட்டிடுவான் போல இருக்கு. என்னன்னு கேளுங்க. கத்தி, என்னப்பா இதெல்லாம்? மேடம், எனக்கு கொலுசு சத்தமோ வளையல் சத்தமோ கேட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டா கொஞ்ச நாள்ல குழந்தை சத்தமும் கேட்கணும்னு கேட்பான். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். டேய் அடங்கு. மேடம், உங்க பொண்ணை யாராச்சும் கடத்திட்டு போகும்போது வளையல் சத்தமும் கொலுசு சத்தம் கேட்கும்ல, அதை கேட்டுக்கிட்டே காப்பாத்திடலாம்ல. அதான் மேடம் இப்படி பண்ண. உனக்கு 25,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னது தப்பு. கரெக்ட் மேடம். அப்பே சொல்ல திஸ் இஸ் டூ மச் ஃபார் யூ. ஒரு 5,000 10,000 குறைச்சிருங்க. இல்ல மேடம், நியாயமா 30 இல்ல 40,000 கொடுக்கணும். எப்படிப்பா கத்தி 24 மணி நேரமும் என் அபியோட பாதுகாப்பு பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் என் கடமை மேடம். அபி ஆடி டயர்டா இருப்பாங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. போங்க சின்னம்மா, போங்க. தேங்க்ஸ். செக்ரட்டரி, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணி படுத்துக்கோ. கேட்டையே க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துக்கணுமா? இந்த தடவையும் டெபாசிட் காலியாச்சு போல. ஆனா என்ன, மறுபடியும் இடைத்தேர்தலை வர வச்சு ஜெயிப்பேன். கத்திய ரொம்ப கூர்ப்பாக்காத, குத்திடும். நீயும் மணிய ஓவரா அடிக்காத, அதோட சத்தத்தை உன்னால தாங்க முடியாது. மேடம், டபுள் மீனிங்லயே பேசுறேன் மேடம். டபுள் மீனிங்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். இதுல என்ன மேடம் டபுள் மீனிங் வரும்? என்ன விட்டுருக்கப்பா. டேய் பிரகாஷ், என்னடா நடக்குதுங்க? ஷூட்டிங்கா சீட்டிங்கா? திடீர்னு ஏன் சார் அந்த டவுட் வருது? ரங்கத்துக்கு அந்த டவுட் வரும்டா. ஷூட்டிங் நடக்குதுன்னா கேரவனுங்கடா, யூனிட் வேணுங்கடா, ப்ரொடக்ஷன் பாய்ஸ் எங்கடா, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எங்கடா, அட காஃபி எங்க, டீ எங்க, ஒரு ஜூஸ் எங்க? சார் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சினிமா ஷூட்டிங் இல்ல, ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டி ஷோவா? ஆமா. நீங்க பிக் பிரதர் டிவி ஷோ பாத்திருக்கீங்களா? சில்லி क्वेश्चन. ஷில்பா ஷெட்டி நடிச்சது. 3 கோடி பிரைஸ் மணி கூட அடிச்சது. எக்ஸாக்ட்லி. எல்லா ஸ்டார்ஸும் இப்ப இதுல தான் சார் நடிக்க விரும்புறாங்க. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு கான்செப்ட் கொடுத்து நடிக்க சொல்லிருக்கீங்க, அதானே? உடம்புல மூளை சார். நீங்களும் வேலைலாம் 1 கோடி எல்லாம் நான் பாத்துர்க்கேயா. பத்மஸ்ரீ சார், உங்க ஷார்ப்னஸ் பார்த்தா எனக்கு தலை சுத்துது. தேங்க்ஸ் ஐயா. முதல்ல இந்த ரியாலிட்டி ஷோ கதையை பத்தி எனக்கு புரிய வைங்க. சங்கரையா உயிரோட இருந்தா, அவர் பையன் எம்எல்ஏ ஆயிருந்தா, அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு, எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்றதா நம்ம கான்செப்ட். இங்க நடக்கிறதெல்லாம் சீக்ரெட் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்றோம். சீக்ரெட் கேமரா இல்லையா? அங்க பாருங்க, இங்க. இந்த ரியாலிட்டி ஷோ ஃபுல்லா சங்கரையா பத்தினால இந்த கேமரா ஃபுல்லா அவர் மேலேயே போக்கஸ்ல இருக்கும். இதுல வர நடிகர்கள் எல்லாம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டக்கு டக்குன்னு நடிக்கணும். மத்த நேரத்துல நார்மலா இருக்கலாம். எனக்கு இப்ப மொத்தம் கிளாரிட்டி வந்துருச்சு. இதுல என்னோட கேரக்டர் என்ன, என்ன எப்படி சொல்ல போறீங்க? நெகட்டிவ் வேணுமா பாசிட்டிவ் வேணுமா? பாசிட்டிவ்ல என்னையா இருக்கு? நெகட்டிவ்னா நடிப்பு அறிவு மாதிரி கொட்டும். அட சொரங்கத்தை சொரண்டுங்க ஐயா. நாங்க சொரண்டா எப்படி இருக்கோன்னு நாளையில இருந்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. மாப்ள, பேப்பர்ல பார்த்தது போதும், வாங்க போய் லைவ்ல பார்க்கலாம். லைவ்னா நீங்களே வந்து பாருங்களேன். அவுட் சைடு அலர்ட், ஃபாதர் இஸ் கமிங். என்ன சுந்தரலிங்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. வேற வழி இல்லாம என் பொண்ணு படிப்புக்காக ஜம்பர் கிளாஸ் சேர்த்துக்கிட்டே 25,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். அவருக்கு வட்டிக்கு மேல வட்டி கட்டி இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டேன். எங்களையும் கொடுமைப்படுத்திருக்காரு சார். நாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க. அவன் எங்க? இங்க. ஹலோ கோயா. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணா பயந்துருவேன் நினைச்சீங்களா? உங்களுக்கு மாதிரி நிறைய பேர் சேட் பாத்துருக்கான். சேட் की टाइम இல்லை, ஜல்தி போல். என்ன சம்பக்லால் சேட், ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற போல, என்ன விஷயம்? சால்மன் பாப்பையால என்ன கதை சொல்றதுக்கு? சம்பக்லால் சேட் கஷ்டப்படுத்துறானிலே, காசு அள்ளி தராங்க. என்ன சொல்லும், ஸ்பீக்கர் அதிருது. அதிராமே சேட் ஊச்சா போற நினைச்சாங்க. ஏ பிசினஸ் யார். ஏய், கஷ்டப்படுற ஜனங்களை சொல்றதெல்லாம் ஒரு வியாபாரமாடா? எஸ், இதான் வியாபாரம். அசலுக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, லைட்டிங் வட்டி எல்லாம் இருக்குது. உனக்கு தெரியாது சோட்டா பச்சா. இது சொல்றதுக்கு தான் சேட் வந்தான், உனக்கு பார்த்து நடக்கிறதுக்கு இல்ல. வியாபாரன்ற பேர்ல நீ மக்களை கொள்ளையடிக்கிறத பாத்துட்டு போறதுக்கு என்ன ஸ்கூல் பையன் நினைச்சாடா? அடிக்கிறாங்க, அடிக்கோ. என்ன முட்டாளுக்கு மீட்டிங் இது? ये क्या नाटा में शरद कुमार की कालम तीर्ப்பு மாத்தி எழுதுறாங்க. போக்கிரிக்கு காலம். அந்த கிழமை நாங்க லுக்கு விடுறோம். என்ன கிழமை, என்ன ப்ராப்ளம் உனக்கு? சேட்டு இருந்த இடத்துல இருந்து அடிப்பாங்க பாக்குறவா. என்னடா செவுல திருப்புறான்? நீங்க பிரமாதமா நடிக்கிறீங்கன்னு டாமினேட் பண்ண பாக்குறான். அவனா நீங்களா ஒரு கை பாத்துட்டு வாங்க, போங்க. ஒரு அடிக்கெல்லாம் பயப்படுறான் இல்லே. ராஜஸ்தான்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நான் அடி வாங்காத இடம் இல்லே. நாளைக்கு இந்த நேரத்துல இவங்க கிட்ட வசூல் பண்ண மொத்த பணத்தையும் நீ திருப்பி கொடுக்கணும். கொடுப்பியா இல்ல ட்ரிகர் எடுத்துட்டா? நிஜமா போட்டுருவோம். உங்களுக்கு எஸ்கேப் ஆகலனே ரிஸ்க் தான். சுடடா, நாளைக்கு கொடுத்துரு தம்பி. உங்களுக்கு எழுத்து கூப்பிடுறேன். வாங்க பேக்கப். அப்பனே விநாயகா, ஆறுமுகத்தின் அண்ணா அபி மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுனா 5000 கோடி சொத்து எனக்கே வந்துரும். அதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணு. ஆண்டவா, 5க்கும் 10க்கும் ஆள் அடிச்சிட்டது எனக்கு மொத்தமா 5000 கோடி கிடைக்கணும். அதுக்கு அந்த அபி எனக்கு கிடைக்க நீதான் அருள் புரியணும். அடா பாவி, நந்தி மாதிரி நீ ஏன்டா குறுக்க வர்ற? நீயும் அபிக்கு ட்ரை பண்றியா? ஆளுக்கு கிடைக்கிறதுக்கு அபி என்ன கோயில் சுண்டலாடா? இதோ பார், காவல் காக்குற வேலையை மட்டும் இந்த கத்தி பாக்கட்டும். காதலிக்கிற வேலைய இந்த புத்தி தான் பாப்பான். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன?
இந்த புத்திக்கும் கத்திக்கும் நடுவுல ஒரு சுத்தி வந்துட்டு இருக்கு. சுத்தியா? ஆமா, பேங்காக்ல இருந்து ஒரிஜினல் மாப்பிள்ள வரான். அவனதான் அபிக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. இன்னொரு தேர்ட் கேரக்டர்? ஆமா, அவனை பேட் கேரக்டர் ஆக்கி துரத்துறதுதான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும். அதுக்கப்புறம் அபி இந்த கத்திக்கா அந்த புத்திக்கான்னு நமக்குள்ள முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. என்ன சொல்றீங்க மாப்ள? பொண்ணை இன்னும் நீங்க நேர்ல பாக்கலையா? போட்டோ கூட பாக்கலையே. ஏன்? நேர்ல பார்த்தா அந்த கிக் போக கூடாது இல்லையா? ஓ, நீங்க இப்படி டிஃபரெண்டா இருக்கிறது எனக்கு வசதியா இருக்குன்னு நினைக்கிறேன். Who's that girl? அதாங்க கல்யாண பொண்ணோட அம்மா. அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்த்தாலே தெரியல. கண்ணுல காதலோட, கையில பூவோட, உன்னையே ஏக்கமா பார்க்கும் போதே அதுதான் உனக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிற பொண்ணுன்னு. போ, கண்ணோடு கண் பேசு, காதல் வலை வீசு, அதில் கிடைக்குமாப்பா காமரசம் என்னும் ஜூஸ் ஜூஸ் ஜூஸ். என்னடா பசுவ கண்ணுங்கிற? ஒண்ணுமே புரியல. அதனாலதான் நீ கத்தி, நான் புத்திடா. நேரா போவான், அம்மா கிட்ட பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே டைலாக் கொடுவான். அது சூடு பார்ட்டி. அதோட நிச்சயதார்த்தம் ஸ்டாப்பு, மாப்பிள்ளைக்கு ஆப்பு, நாம 2 பேரும் டாப்பு. ஹாய், வெல்கம் டு இந்தியா. வெரி நைஸ். தேங்க் யூ. நான் பூவை சொல்லல. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். இந்தாங்க காஃபி. என்ன காஃபி நீ எடுத்துட்டு வர? அவங்கள எடுத்துட்டு வர சொல்லு. என்ன நிக்கிற? அவங்கள எடுத்துட்டு வர சொல்லு. உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. அப்புறம் மத்தியான சாப்பாடு மாப்பிள்ளை சாப்பிட்டு அசந்துடணும். என்ன அபி, காஃபி திருப்பி கொண்டு வந்திருக்க? அவர் உங்களை கொண்டு வர சொல்றாருமா. என்னையா? ஏன் தெரியல. சரி கொடு. காஃபி மட்டும் தானா? விருந்து இல்லையா? Why not? மத்தியானமே விருந்துதான். மத்தியானம் மட்டும் தானா? வாழ்க்கை பூரா இல்லையா? 4. இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, தேங்க் யூ. 3. நீங்க உங்க ஃபேஸ பால்ல கழுவுறீங்களா? இல்லையே, தண்ணில தான். 2. அது எப்படி உங்க ஃபேஸ் பட்டர் மாதிரி பளபளன்னு இருக்கு? 1. உங்களுக்கா ஒரு சின்ன gift எடுத்துட்டு வந்தேன். அவளுக்கு தானே? அவங்களுக்கா? நோ நோ, உங்களுக்கு. எனக்கா? எனக்கு எதுக்கு? அவளுக்கு கொடுங்க. நீங்க சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நானா கிண்டல் பண்றேன்? நீங்க தான் கிண்டல் பண்றீங்க. நான் அவளை கூப்பிடுறேன். அபி, என்ன வேலைக்காரி வரா? வேலைக்காரியா? மாப்பிள்ளையா? நீங்க என்ன எதுக்கு மாப்பிள்ளைய கூப்பிடுறீங்க? ஆமா, நீங்க தான் மாப்பிள்ளை. இது அபி. அப்போ நீங்க? நான் அபியோட அம்மா. இதான் என் பொண்ணு அபி. அபியா? இந்த டியூப்லைட் ரொம்ப லேட் ஆயிருக்கப்பா. நான் இவ்வளவு நேரம் நீங்க தான் பொண்ணு நினைச்சு பேசிட்டு இருந்தேன். பொண்ணா? நானா? போங்க மாப்பிள்ளை. மேடம், மேடம், பேங்காக் மேடம், மேடம், யூத் மேடம். மேடம் சொல்றான், அவன் பாட்டு உங்களை யூத் அது இதுங்கறா, நீங்க பாட்டு சும்மா வரீங்க. ரொம்ப கேடு கட்ட ஃபேமிலி ஏற்பாடு இருக்க. நல்ல வேலை அவன் கேரக்டர் நீக்கே தெரிஞ்சது. கல்யாணத்தை நிறுத்துங்க, அவனை நான் தூக்கிடுறேன். ஷட் அப் கத்தி. அப்படி அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? நானும் அபி பேங்காக்ல இருக்கும்போது எல்லாரும் எங்களை அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் பொண்ணு பார்க்க வந்தாரு. நான் தான் பொண்ணு நினைச்சிட்டாரு. இட்ஸ் ஜஸ்ட் a compliment. அப்புறம் அழகு இருந்தா ரசிக்க வேண்டியதானே? கத்தி, பாட்டிய பியூட்டின்னு சொன்னதும் லூட்டி அடிச்சுட்டு போகுது பாத்தியா? இதெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தா இந்நேரத்துக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மைதா மாவு இந்த கோதுமை மாவை பத்தி சொன்ன உடனே கோவிச்சுக்குன்னு பார்த்தா வெக்கப்பட்டு உள்ள ஓடுது. ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? நீ இந்த மிமிக்ரி பண்ணவும் வாய்ஸ் மாத்தி பேசவும் தான் என் லாய்க்கு. பிளான் வந்தா கோட்டை விட்டுரு. இங்கே பார், என்னுடைய அடுத்த பிளான். என்னது? சூப்பர் பிளான்ரா. आप चलोगे क्या आरटीओ ऑफिस? नहीं मैडम, नहीं जाएगा। ऑटो आरटीओ ऑफिस? नहीं मैडम। ஹலோ 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 மேடம், வாங்க. யாரும் வர மாட்டாங்க. கருப்புக்கு வேணா பின்னாடி பேக் வச்சுங்க. கமான், ஆர்டிஓ ஆபீஸ்னா தெரிஞ்சு ஓடுவாங்க. பஸ்ல தான் போனோம். ஹலோ வாங்க. அப்படியே வலிக்கு. டேய், எங்க இருந்து வந்த நீ? டேய், ஆர்டிஓ ஆபீஸ்ல ஒன்னு பிடிப்பாங்கயா. பக்கடையா இருக்கோ? भैया आरटीओ ऑफिस चलिए. எங்க உங்களுக்கு அநியாயமா இல்ல?
சரி பைக்ல தான் உட்காரல, அட்லீஸ்ட் உங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போங்க. நான் கார் கத்துப்பேன்ல. தேங்க்யூ. நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். என்ன பேர் बेबी सुनामी चलो क्या श्री कमर श्रीला श्री एस आर हेलो अंकल सर 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 ऑटो कौन हो तुम? तो அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, எதுக்கு அவனை ஃபாலோ பண்ற? எல்லாம் லவ்க்காக தான். ஓ, அவனா நீ? யோ, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணியா? சார் 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 கார்டு ஸ்டாக் நம்ம கண்ட்ரி எகனாமி எவ்வளவு மோசமா இருக்கு. படிச்ச பையன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். சார் 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 ஹலோ ஆட்டோ Yeah, I'm close to office. Be there in 5 minutes. Hey, sir. What man? Sir. Hello. கால்ல இல்ல நான் குடுத்துட்டேனே. Same guy, no? கால்ல விழுந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான். Hey! ஏய் பரதேசி, காசு கொடுத்து போடா. ஏய் பாஜி रो सिंगे अरे पागल क्या कर रहे मेरा बता बाजे ए सिंगे बड़ा पावी हाय कौन क्या चाहिए That's my visiting card. हाँ? बताओ ये क्या? ओए! Hi. Give me my card. Hey, बलवान! Auntie, बच्चे no, को no, क्या no, कर auntie. रहा है? Ayyo, my card. Ayyo, auntie. भाग! பப்ல எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? மிரட்டிட்டீங்க. அந்த பொண்ணு ஐட்டம் பாம்னா நீங்க ஆட்டம் பாம் பின்னி பிசில் எடுத்துட்டீங்க. இட்ஸ் ஒன்லி சாம்பிள் பீஸ். சுரங்கத்துல என்ன நிறைய இருக்கு. சார் இந்த பென் கேமரா மாட்டீங்க. பென் கேமராவா? எஸ். உங்களுக்கு பென்ல வச்ச மாதிரி மத்தவங்களுக்கு ஷர்ட் பட்டன்ல கீ செயின்ல எங்க வேணா இருக்கும். அங்க நடக்கிறது இங்க ரெக்கார்ட் ஆகும். சூப்பர் அந்த டெக்னாலஜி. கேமரா இருக்குன்னு பயப்படுறதுக்கு கொஞ்சம் கூட அவசியம் இல்ல. கண்ணை மூடிக்கிட்டு நடிப்பை மட்டும் மழையாட்டம் கொட்டலாம். கரெக்ட் குருஜி. சார் வெல்கம் சார், மோஸ்ட் வெல்கம். நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருது நிஜமாவே எங்க அதிர்ஷ்டம் சார். எல்லாரும் ஓவரா நடிக்கிறானுங்க. என்ன நடிச்சாலும் பிரைஸ் மணி கிடைச்சிருமா? வாங்க சார் வாங்க. என் பார்ட்னர் அறிமுகப்படுத்துறேன். வாங்க வாங்க வாங்க. சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் டைமா எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கீங்க. டீயா, காஃபியா, விஸ்கியா, பிராண்டியா? இவன் என்ன ஓவரா நடிக்கிறான்? சைல்ட் ஆர்டிஸ்டா சார்? சைல்ட் லீடரான்னு கேட்க வந்தாரு மாமா. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு பென்ல வச்ச மாதிரி மத்தவங்களுக்கு ஷர்ட் பட்டன்ல கீ செயின்ல எங்க வேணா இருக்கும். அங்க நடக்கிறது இங்க ரெக்கார்ட் ஆகும். ஐ அம் யூத் லீடர் முத்துகிருஷ்ணன். இஸ் மை சன். பைசனாட்டா இருக்கா இவன சன்னன்றீங்க?
வயசுல இருக்க நல்ல பஞ்ச் கொடுத்தாரியா. ஆனா மலேசியர்கள் நேத்து சூப்பர் மேட்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. பப்புல சிங்க நமக்கு டான்ஸ் பிடிச்சாரு. ஃப்ளோர் ஃபுல்லா பணத்தை லப்பிட்டாரியா. கிட்டத்தட்ட 10 லட்சத்தை கொட்டிருப்பாரு பார்ல டாக். வெட்டி பேச்சு நிறுத்திட்டு எல்லாருக்கும் போய் காஃபி கொண்டு வாப்போ. போற என்ன பண்றது? என்ன சார் இவரு ஹீரோ போய் காஃபி கொண்டு வர சொல்றாரு. வளர்ற ஸ்டேஜ்ல இதெல்லாம் கண்டு கூடாது. ஹீரோ வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். நானே ஃபீல் பண்றேன். நீ எதுக்கு ஃபீல் பண்ற? காஃபி டீயா? டீ. ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒண்ணு இல்லங்க, எங்க மாமா சிங்கப்பூர்ல 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாரு. லிக்விட் கேஷ் தேவைப்படுது. அதனால பல்லாரியில இருக்கிற 200 ஏக்கர் கிரானைட் லேண்ட விக்கணும் டிசைட் பண்ணிருக்காரு. அதானே மாமா? எஸ். மார்க்கெட் வேல்யூ 7 கோடினாலும் இமிடியேட்டா கேஷ் கொடுக்குற பார்ட்டியா இருந்தா 3 கோடிக்கு தூக்கி போடுறதுக்கு தயாரா இருக்கு. வாட் இஸ் தி டெல்லிங்? ஓகே மாமா. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். 1 கோடி ரூபாய் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு கோயில் கட்டுறோம் சார். ப்ளீஸ் சார், நாங்க ரொம்ப ஏழைங்க சார். ப்ளீஸ். ஓ ஏழ்மை எனக்கு புரியுதுடா. 2 கோடிக்கு தூக்கி போடுற இடத்துல பம்பிளி மாஸ் குட்டி. இந்த கடத்திக்கலங்க. ஏன்டா அப்படி பிஞ்சிலே படுத்துருக்க? பல்லாரி பாபு, லேண்ட் மொத்தமா உங்க மாமா பேர்ல தானே இருக்கு. நீங்க இப்ப சந்தேகப்பட்டு அவர் ஃபீல் பண்ணுவார். அவர் ஃபீல் பண்ணா நான் ஹர்ட் ஆவேன். நான் ஹர்ட் ஆனா டீல் கேன்சல் ஆகும். அப்புறம் உங்க இஷ்டம். அவன் ஒரு சின்ன குழந்தை. அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க உடனே டாக்குமெண்ட்ஸ் வர வைங்க. டீல ஃபினிஷ் பண்ணிடலாம். டாக்குமெண்ட் வர வைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்க 3 பேரால போட்ட முடியுமாங்கறதா டவுட். நாங்க 3 பேர் மட்டும் இல்ல சார். எங்க பின்னாடி பெரிய ஆளு ஒருத்தர். எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சார் நீங்க எங்களை நம்புங்க. டீல உடனே முடிக்கலாம். ப்ராமிஸ். என்ன சொல்ற? நம்பலாமா? நம்பினாதான் மாமா நெருங்க முடியும். சரி டாக்குமெண்ட் வர வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துரு. நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்க. பணத்துக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. அது ரெடி. மொக்கங்கள் காஃபி சூப்பரா இருக்கும். எடுத்துக்கங்க. என்ன சார் இது? கோல். கிழட்டு போயலே கண்ணென்ன அவிஞ்சா போச்சு. என்ன சார் இது? டீலே வேணாம், கேன்சல். அவசரப்படாத, என்னாக்க பாரு. இது என்ன சார்? மச்சம், என் வாயில விழுந்தவங்க நாசமா போயிடுவாங்க. குட்டிச்சோர் ஆயிடுவானுங்க. இதெல்லாம் பேட்டில நீங்க சொல்லி ஆகணும் சார். கண்டிப்பா. ரெடி கோயிங். ஆமா, காஃபி போட்டது யார் மேன்? நான் தான் சார். கொண்டு வந்தது நான் தான் சார். கொண்டு போறது நான் தான் சார். அவங்கள்ட்ட வாங்க. we are going. போலாம் மாமா. என்னப்பா இது? காஃபிக்கா 2 லட்சம். நீங்க குடுக்கறதோட சேர்த்து 3 லட்சம். யாரோ ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுதா? ஐயா தர்மம் பண்ணுங்கயா. போய் அந்த பக்கம். யாருங்க நீங்க? பார்த்தா தெரியல, கோட்டு போட்ட லாயர். யா என்ன கோட்டு போட்ட லாயரா? ஏ உங்க வாயா. இவன் கோட்டு போட்டிருக்கான். பிச்சை எடுக்கலாம் பாக்குறல. ஏய் போடா. அவன் சொன்னதுக்கு என்ன அடிக்கிற? இப்ப இதெல்லாம் அவசியமா? நாம எது கொஞ்சம் கொண்டு சொல்லுங்க. இங்க சக்திங்கிறவன் எங்க இருப்பான்னு தெரியுமா சார்? நீங்க ராஜசேகர் ஐயாவோட 2வது பையனை பத்தி கேக்குறீங்களா? ஆமாங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க இங்கே உட்காந்துருங்க. நானே போய் கூட்டு வந்துடுறேன். உட்காருங்க. எட்ரா பண்டிகை. வைரமணி நீரலைகள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள் விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். கடல் தாண்டி வந்தவன்தான் கிளப்பியதோ கடுப்பலைகள். கடுப்பலைகள் கிளப்பியதை முடிப்பதிந்த துடுப்பலைகள். மவுத்தார்கன் வாசிச்சுக்கிட்டே இப்போ ஒருத்தன் மவுத்தாக போறான். வேலை போவா. வெற்றி நமதே. நமதே. கத்தி என்ன காப்பாத்துறா. எனக்கு நீச்சல் தெரியாதுடா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? நானே எப்படி தப்பிக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. 3 முடிச்சு படத்தை பத்தி சொன்னேன். டைரக்டர் பாலச்சந்திர பத்தி சொன்னேன். கஜினியை பத்தி சொன்னேன். கமலை பத்தி சொன்னேன். உனக்கு நீச்சல் தெரியாது. ஏன்டா சொல்லல? நீ கேட்கவே இல்லையே. நான் நிறைய தடவை உள்ள இறங்கிருக்கேன். ஆனா நான் தண்ணிக்குள்ள இறங்கவே இல்ல. ஆனா பாவி பாடையில போற நேரத்துல உனக்கு பஞ்சு டைலாக்காடா மாப்பிள்ள சார். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள்
விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். அட பாவி, அவன் பஞ்சு டைலாக் பேசுறா, நீ பஞ்சு சாங் பாடுறியாடா? மாப்ள சார் காப்பாத்துக்க மாப்ள. அட உங்க 2 பேருக்கு ஸ்விம்மிங் தெரியாதா? நான் ஏதோ ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஜாலியா? இங்க ஜோலி முடிச்சிட்டு போல இருக்கு. சீக்கிரம் காப்பாத்துடா மாப்ள சார். நீங்க எல்லாம் கிராமத்துல பிறந்தவா? ஒரு ஸ்விம்மிங் தெரியாதோ? நீ ஒரு பாடி கார்டா? ஒரு பாடி கார்டுனா ஹார்ஸ் ரைடிங் ஸ்விம்மிங் கத்திருக்கணும். நீங்க 2 பேரும் வேஸ்ட் தான். வீட்டுக்கு வர முன்னாடி ஸ்விம்மிங் கத்துட்டு வரணும், இல்லன்னா தள்ளிடாதீங்க. மைண்ட் இட். பாரு, ஆளை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா இவன் நமக்கே ஐடியா கொடுத்துட்டு போறான். எல்லாம் ஒன்னால. என்ன சொந்தமா யோசிக்க வக்கு இல்லாம பழைய படத்தையும் சுட்டா இப்படிதான் சொதப்பும். நானாவது பழைய படத்துல இருந்து ஒரே ஒரு சீன் தான் சுட்டேன். அவன் மொத்த பழைய படத்தையும் சுட்டுவிட்டு புது டைட்டில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணு, நாம 2 பேரும் தொப்பலா நனைஞ்சதுலயும் நம்ம தன்மானம் காப்பாத்தப்பட்டிருக்கு. எப்படின்னா, பயத்துல நான் பாத்ரூம் போயிட்டேன், அதை அவன் கண்டே பிடிக்க முடியல. என்னடா இது? என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இறந்தப்ப எழுதின சூசைட் லெட்டர். அதுக்கு நான் என்ன, அவளை கெடுத்து அவ சாவுக்கு காரணமா இருந்தது நீதான். டேய், நான் பல பெண்களுக்கு எடுத்திருக்கேன், அதுல உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் யாரு? யாரு? யார் போன் பண்ணுது? இங்க என்ன பிரச்சனை? இன்வெஸ்டிகேஷன். இங்க தண்ணி எப்படி, பூ எப்படி? இப்ப எதுக்கு இங்க? சார், உங்களை யாரோ அட்டாக் பண்ணாங்க. நான் தான். இவங்க எல்லாரும் அடிச்சது நான் தான். இல்ல தம்பி ஏதோ ஜோக் பண்ணிட்டு இருக்கான். தம்பியே அண்ணன் கிட்ட ஜோக் பண்றாரு. அவரை தூரத்தை சொன்னங்க, சும்மா சாப்பிட்டு போலான்னு வந்திருக்காரு. இவர் பொய் சொல்றாரு எஸ்ஐ சார். இவங்க எல்லாரும் அடிச்சது நான் தான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. இரு தம்பி, விளையாட்டுக்கு கூட ஒரு அளவு இருக்கு. அப்புறம் ஏன் இவங்க முகல்ல ரத்தமா இருக்கு? பயப்படாதீங்க சார். ஆப்போசிட் பார்ட்டி எங்க எம்எல்ஏ ஒருவேளை அட்டாக் பண்ணா அதை எப்படி தடுக்கிறதுன்னு நாங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணோம். டேய் சொல்லுங்கடா. எனக்கு தலை வெடிச்சிரும் போல இருக்கு. என்னையா வேணும்? புரியல. இல்ல சார், இது எங்க பார்ட்டி ப்ராப்ளம். இதுல போலீஸ் தலையிடக்கூடாது. போ. அதுக்கு இல்ல வெளிய போ. எஸ் சார். இப்படி போயா? எல்லாம் போகையா? போலீஸ் அனுப்பிட்டா எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் தெரியாதா? கோர்ட் தெரியாதா? ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், எல்லா கோர்ட்லயும் இந்த லெட்டர் பேசும். உனக்கு தூக்கு தண்டனை நிச்சயம். ஓகே, நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க வந்து நிக்கிறேன்னு எனக்கு புரியுது. அந்த லெட்டரை எனக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும்? 1, 2, 3, 4, 5. போதுண்ணே. 1, 2, 3, 4, 5ன்னு என்னமோ ஏலம் விட்டுட்டு இருக்கீங்க. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி 10 செட்டில் பண்ணி பையன் கட்டுறது லெட்டர் வாங்குங்க. கொண்டு வா. சரிண்ணே, சிங்கத்தை கழுவுற. கொண்டு வாடா, கொண்டு வாடா. அமௌண்ட் வர்க்க. டேய், இதுக்கேண்டா பெட்டி? பெண்ணா, பர்ஸ்லயா கொடுக்க முடியும் 10 லட்சத்தை? 10 லட்சம். ஆஹா, உன்னதாண்டா என் வீட்டுக்கு வேலைக்காரனா சேர்த்துக்கணும். வர்க்க. டேய் டேய், லெட்டர் குடுறா. டேய் டேய் டேய், நின்றா. டேய், என்ன என்னடா அது? வெறும் வெள்ளை பேப்பர். ஒரிஜினல் போஸ்ட்ல வரும். வார்ட்டுமா பிரதர்? அண்ணா அண்ணா போலீஸ்க்கு போன் பண்ணவா? அப்புறம் என்ன எம்எல்ஏ துர்கா பிரசாத் சொல்ல மாட்டேன். நான் மென்டல். ஹாய் ராஜா. லெட் அஸ் ராக். வரேன். நீங்களா? வாங்க பாஸ், வாங்க அங்கிள். நமஸ்தே ஆண்டி. வணக்கம் தம்பி. எங்க மாமாவோட லோக்கல் வைஃப். லோக்கல் வைஃபா? சவுண்ட் புதுசா இருக்கே. எஸ், எங்க மாமா எங்க போனாலும் ஒரு பிராண்ட் செட் பண்ணிடுவாரு. திஸ் இஸ் காஜா ஆண்டி. காஜாவா? ஆமா, என் பேரு கலா ஜானகி. என் மாமா செல்லமா காஜான்னு கூப்பிடுவாரு. நீங்க சிங்கப்பூர் சிங்காரே, உங்க கலா ஜானகி. ஆஜா சாப்பிடுங்க. டே மொக்க, போய் காஜா மரத்துக்கு ஜூஸ் எடுத்து வாடா. எனக்கு ஜூஸ் வேண்டாம், ராவாதான். காஜா என்னங்க ராஜா? சோடா கலந்து குடிக்கலாம்ல. இட் இஸ் ஸ்ட்ராங். உங்களை விட ஸ்ட்ராங்கா? எனக்கு சார், நீங்க சாப்பிடல? எனக்கு தண்ணி அடிக்க வேணாம், மோந்து பார்த்தா போதும், கிக் ஏறிடும். அதுவே பக்கத்துல வச்சேன்னு வச்சுக்கோங்க, டபுள் இம்பாக்ட். மிஸ்டர் நரசிம்மா, வந்த விஷயத்தை பேசலாமா? அஞ்சு நிமிஷத்துல 5 பேரா? ராஜா, என்ன காஜா? என்னாச்சு? காஜா ஆண்டி, யார் உங்க மேல கை வச்சது? யார் உங்க மேல கை வச்சது? யாருக்கு தெரியும்? இவனா? நானா செய்ய வேண்டியதெல்லாம்
செஞ்சுட்டாங்க ராஜா. திருட்டுக்க போதீங்களா? என்ன தைரியடா உங்களுக்கு? எங்க காஜாண்டி மேலே கை வைக்கிறீங்களா? ஏன் எங்க மாமா ஆம்பளை இருந்தானே, அவர் எதுக்கும் லாக்கில இருந்தானே, அவரால் எதுவும் செய்ய முடியாது. என்ன பத்தின டிஸ்கஷன் இப்ப எதுக்கு? இந்த பொறிங்களோட பிசினஸ் பண்ண இஷ்டம் இல்ல, டீல் கேன்சல். அங்கிள் 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 அப்படி பேசாதீங்க அங்கிள். இந்த சின்ன விஷயத்துக்கு டீல் கேன்சல் பண்ணுவீங்களா? என் காஜாவோட கற்பு சின்ன விஷயமா? கரெக்ட் தான். யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அது ஆக்ஷன் எடுக்கலாம். தெரியலையே, இருட்டடி. வேணா அவங்க கால பிடிச்சி நான் மன்னிப்பு கேக்குறேன். இவன் கைய பிடிச்சா அப்படி கால பிடிக்கறியா? அவங்கள விட மாட்டீங்களா? இனிமே டிஸ்கஷன் இல்ல, டீல் கேன்சல். தம்பி அவசரப்படாதீங்க. டீல் கேன்சல் ஆச்சுன்னா சினிமா நின்னு போயிடல. இது உங்க ஷோரியில பாத்தீங்க மாமாவே படம் எடுக்கறான்டாரு. அப்படியா? நீங்களே மாமாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி. டேய் மேகா மேகவா என்னடா பேச சொல்லி கூப்பிடுற? பேர் என்னடா ஃப்ராட்? செருப்பு கழட்டிடுவேன். கொன்னுடுவே ஜாக்கிரதை. என்ன கொல்லணும்னா உனக்கு கன்னோ நைஃபோ வேணும்டா. எனக்கு நாக்கே போதும். நாக்காலே கொன்றுவேன். தம்பி என்னடா சொல்றது? டீல் கேன்சல். போதும் மூடுவாய். பிச்சைக்கார பண்ணட மாதிரி பேசுறான். ஹைவேஸ்ல சிக்னல் காட்டி தொழிலுக்கு கூப்பிடுற ஐட்டத்தை கூப்பிட்டு வந்து எங்களை குத்த சொல்றீங்களா? டபர் மாமா பசங்களா? சோறு தின்றீங்க இல்ல வேற ஏதாவது தின்றீங்களா? பைத்தியக்கார பசங்களா? டீல் நடந்தே ஆகணும். டேய் எங்க மாமாவே மிரட்டியாடா? இப்ப சொல்ற டீல் கேன்சல். புடுங்க முடியல, புடிங்கோ. என்ன மாமா? எஸ் கரெக்ட். இத பாரு பெலார் தம்பி, எங்களை பத்தி உனக்கு தெரியாது. எங்க பின்னாடி பெரிய மாஃபியாவே இருக்கு. உன் பின்னாடி மாஃபியா இருந்தா என் பின்னாடி மாமா இருக்காண்டி. ஒரு போன் போட்டா நாய் பாய் இங்க வந்துருவாரு. வர சொல்றான் அவன. நாய்க்கும் நாய்க்கும் பார்த்து பயப்பட எங்க மாமா புல்லு இல்லடா, புலி புலி. வர சொல்றான் அவன. வர சொல்றேன். ரூம் நம்பர் 306 பார்க் ஹோட்டல். கார்ல வந்தாலும் பரவாயில்ல, நடந்து வந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி வந்தாலும் பரவாயில்ல, பகல்ல வந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி பகல் டோர் திறந்தே இருக்கும். நீ வா மாமா. காஜா லெட்ஸ் கோ. என் காஜா ஆண்டிய தொட்டிங்கலடா, தொட்டவங்க நாசமா போயிடுவீங்க, நாசமா போயிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன? நீங்க அந்த மாஃபியா கும்பலுக்காக பார்க் ஹோட்டல்ல வெயிட் பண்ணும். ரூம் போட்டாச்சா? ரெடி. என்ன அவங்கிட்ட அடி வாங்கிட்டு எங்கிட்ட வந்து விழுறானுங்க? பரவாயில்ல, பொருளை பத்திரப்படுத்தி வைப்போம், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஒண்ணு வாடா வாடா வாடா. ரெண்டு என்ன நெத்தில வைக்கிற போட்ட கையில வச்சுட்டு இருக்கான்? இத பார்த்தா எப்படி இருக்குது? ரத்தம் குட்டுற மாதிரியே இருக்கு. அதுதான் எனக்கும் வேணும். கிளைமாக்ஸ்ல வர ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரியே இருக்கேன். பாடியையும் அதே மாதிரி ஆக்கலாம். அபி, ma, thank God. Are you all right? I'm all right, ma. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அபி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்கடா. நீங்களும் ஃபைட் பண்ணீங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க? அப்ப இங்க வேற யாராவது ஃபைட் பண்ணாங்களா? இவன் ஏதாவது ஃபன்னியா பண்ணானா? நீங்களும் அவங்கள அடிச்சீங்க? என்ன அபி நீ கேக்குற? உனக்காகத்தானே ஃபைட் பண்ண. 10 பேரை புரட்டி புரட்டி அடிச்சு, அதுல 8 பேர் ஸ்பாட்லயே எஸ்கேப். 2 பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதான் உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு கூட்டு வந்தேன். ஐயோ, இவ்வளவு பிளட். அது ஒண்ணும் இல்ல, கடப்பாறையால அவன் குத்திட்டான். அதை உருவி போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. வலிக்கல? வலி 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 வலிக்கிறாங்களே, அது என்னன்னு உனக்கு தெரியுமாப்பா? வலினா என்னன்னு உனக்கு தெரியாது? எனக்கும் தெரியாது, இங்க பரம்பரைக்கே தெரியாது. கடப்பாறையில குத்தி கூட உனக்கு வலிக்கல? அது ஏதோ குண்டூசில குத்துற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பெயினே இல்ல. கண்டிப்பா? சத்தியமா இல்ல. கொஞ்சம் காட்டு. இந்த வச்சுக்க. என்னப்பா தைப்பூசத்துல அழகு குத்துற மாதிரி குத்தி இருக்கிற? இப்ப வலிக்குதா? இல்ல. இல்லையா? என்னப்பா இது? லாரியில கியர் போடுற மாதிரி போடுற. இப்போ இல்ல. இப்பவும் வலிக்கலையா? எதுக்காக உள்ளங்கையில இட்லி காட்டுறேன்? இப்ப வாட்சி வலிக்குதா? இல்ல. என்னடா இது? உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. இந்த ரியாலிட்டி ஷோல நடிக்கிறவங்க லைனை மண்டை போடுறாங்களே. மாஃபியா பேக்ட்ராப்ல அதான் உயிர் பலி ஜாஸ்தி. பாஸ்தா கட்டுறீங்களா இல்ல ஆக்ட் பண்றீங்க? பாசத்தை காட்டுற மாதிரி ஆக்ட் பண்றேன். டைரக்டர் சார், என்ன இது உங்களுக்கு வேலையா? பின்ன சும்மா இருக்கு சார், நான் நம்ப மாட்டேன். கண்ணு முன்னாடியே சாட்சி இருக்கு, நம்ப மாட்டீங்களா? அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? வாயில இருந்து மூக்குல இருந்து ரத்தம் கக்கி கக்கி சாவன்னு சொன்னீங்க. ரத்தம் எங்க? கிளீன் பண்ணிட்டாங்க. அப்படியா? ப்ராமிஸ். என் படத்துக்கு பவர்ஃபுல்லான ஹீரோ வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நிஜமா பவர்ஃபுல் ஹீரோவே கிடைச்சிட்டார். கொஞ்சம் இருங்க வரேன். ஓகே. உங்க அப்பா எப்படி செத்தாருன்னு யோசிக்கிறியா? திடீர்னு மாலை எப்படி வந்ததுன்னு குழம்புறியா? ரொம்ப யோசிக்காத, நெக்ஸ்ட் நீ தான். பரிசு படத்துக்காக படுபாவி போன மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.
நீ என்னதான் நேச்சுரலா நடிச்சாலும் கமல்ஹாசன்ல இருந்து ஸ்ருதிகாசன் வரைக்கும் பரிசு தொகை இந்த பத்மஸ்ரீக்கு தான் எப்பவும் முடிவு பண்ணிட்டான். என்னங்க உங்க மாமா பணத்துக்கிட்ட பேசுறாரு, பணத்துக்கு மந்திரம் சொல்றாரு. ரொம்ப நடிக்காத, கொண்டு போய் கொளுத்திடுவானுங்க. வா அடுத்தால வா பிடிச்சுக்க. நாம அபிய மிஸ் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு இல்லாம அலையிறோம். இங்க என்ன இவ்வளவு பணம் புழங்குது? என்னங்கடா கவர்மெண்ட்ல இலவசமா டிவி கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, இப்ப 500 1000 கேஷ் வேற தர்றாங்களா? நீ வெளியூரா 10 வட்டி கடன் வாங்கிட்டு இருக்கம்பியா? 10 வட்டிக்கு கடன் வாங்குறீங்களா? அப்படி என்னடா அவசர தேவை? குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கா? இல்ல அக்கா தங்கச்சி கல்யாணமா? இல்லப்பா. அப்படின்னா பெத்த அப்பா அம்மாவுடைய ஆபரேஷன் செலவாடா? அதுவும் இல்லையா. அதுக்கு மேல உங்களுக்கு என்னடா அர்ஜென்சி? சிம்மக்கல் சின்ன கிளிக்கு காணிக்க செலுத்ததான் வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு குத்துக்கல் சிம்மக்கல்ல பத்தி பேசுது? யார் அந்த சின்ன கிளி? ஃபேமஸ் கரகாட்டக்காரி. அவங்க பேர் தான் சிம்மக்கல் சின்ன கிளி. அவங்க ஜாக்கெட்ல குத்துறதுக்கு தான் இவங்க எல்லாம் 10 வட்டிக்கு காசு வாங்குறாங்க. அட அறிவிலிகளா, அவன் வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி ராக்கெட் அனுப்பிச்சிட்டு இருக்கான். நீங்க ஜாக்கெட்ல குத்துறதுக்காக லோக்கலா கடன் வாங்குறீங்களாடா? எங்க அக்காவை நேர்ல பார்த்தா 1 லட்சம் ரூபாய் பணக்கட்டை எடுத்து அவ இடுப்புல சொல்லி விடுவேன். உங்க அக்கா கேஷ் கவுண்டர் அங்கதான் வச்சிருக்காளா? எங்க அக்கா குளிக்கிற அழக இன்னைக்கு பூரா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு அக்காவை பத்தி தம்பி அடிக்கிற கமெண்டாடா இது? சின்ன கிளி உதடு ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருக்கும். அவ கண்ணும் பெங்களூர் தக்காளி பழம் மாதிரி இருக்கும். என்ன மாநாட மயிலாடாவில் ஆடிக்கிட்டு இருந்தது இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை நான் தேடி வந்த மகாலட்சுமி இங்கதானோ? கொஞ்சம் பெரிய இடமா இருக்கே. வைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். வேணாம் உனப்ப தட்டும் வேணாம், ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுக்கி நில்லு மாமாவே. 10 ரூபாய்ந்தாரே ஒரு பதிக்கஞ்சங்கிலிதாரே, பச்சை கிளி வாடி நல்ல படப்பு பக்கம் போவோம். நமக்கு ஜாதகம் பார்த்தா அதே ஜோசி. நிக்கிற மாமா சுத்தி விட வேணாம். ஐயோ ஜோசியரே, அங்க கூண்டுல இருக்க கிளிக்கு 5 ரூபாய்க்கு நெல்லு வாங்கி போட மாட்டேன். இங்க இந்த சின்ன கிளிக்கு 500 ரூபாய் ஜாக்கெட்ல குத்திக்கிட்டு இருக்கிற. என்ன மகாலட்சுமி தேடி 250 கிலோமீட்டர் போக சொல்லிட்டு நீ இந்த மகாலட்சுமியோட விளையாடிட்டு இருக்க. என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது எனக்கு தெரியும். அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணது ஒருத்தன். ஆமா, பேங்காக் மாப்பிள. தாலி கட்டினது இன்னொருத்தன், லோக்கல் ரவுடி. ஆனா வாழ போது இன்னொருத்தனோட. அது யாரா? அதுதான் நீ. என்ன சொல்றீங்க? மணி, இப்படி ஊரூரா சுத்திட்டு இருக்காத. அபி இருக்கிற ஊருக்கே திரும்பி போ. Amazing, blazing, how I got that. Oh my God, I got another brother. You don't know that. Yeah, you don't know that. Get ready, steady, humming it right now. Set my X to the beat, just get ready now. Set my X to the beat, just get ready now. Yeah, come on. Hey, you ஸ்ரீதேவி. யா. என் அண்ணன நீ திட்டுனியாமே? அண்ணனா? நாங்க 2 பேரும் ரெட்ட பிறவி. என் அண்ணன் பேரு சிவதாஸ், என் பேரு காளிதாஸ், என் அப்பா பேரு தேவதாஸ், என் பெரியப்பா பேரு ராமதாஸ். இப்ப அது இல்லமா மேட்ரு. ஒரு பையன் திட்டினாலே என் அண்ணன் பஸ்ஸுக்குள்ள தலையை விட்டுருவான். அப்படிப்பட்டவன் யூ 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 யூ. ஒரு பொண்ணு நீ திட்டினா what a shame. பொறு ஏதாவது ட்ரெயின்ல விழுந்து செத்து போயிருப்பாமா? ட்ரெயின்ல விழுந்தா? ஆமா, ட்ரெயின் கீழே விழுந்தாலும் அவருக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அந்த ட்ரெயினே தடம் புரண்டு கீழே விழுந்துரும். அவருக்கு எதுவும் ஆகல. ஏதோ சின்ன காயம், கிராச்சர்ஸ், அவ்வளவுதாம்மா. டீச்சர் போட்டா போதும். நீங்க யாரு? உங்களை சிவதாஸ் கூட நான் பாத்திருக்கனே. எஸ், சிவதாஸ் பக்கத்துல பார்த்தது என் அண்ணன். அவருக்கு வழுக்கத்தல, எனக்கு விக்கு. அது இந்த ஹேர் ஸ்டைல சொன்னேன். நீங்க எல்லாரும் என்ன சீட் பண்றீங்க. சீட்டிங்கா? அப்ப நீ பண்ணது என்னமா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ ஹாஸ்பிடல்ல இருக்கான்னா எங்க காட்டு. காட்ட முடியாதுமா. அதனாலதான் நாங்களும் கெட்டப்ப மாத்தணும். ஏய், நான் கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பேசிக்கோ. இவங்களெல்லாம் கொஞ்சம் வெளியே போ சொல்றியா? இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கதான் இருப்பாங்க. இது சீக்ரெட்டான விஷயம். எங்களுக்குள்ள ஒளிவு முறையே கிடையாது. இங்கே சொல்லு. சரி, ஓகே. I love you.
லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. டேய் வெளியே போங்கடா. நாங்களாம் உன் ஃப்ரெண்டுடா. உத வாங்கறதுக்குள்ள மரியாதையா போயிடுங்கடா. சரிடா போறோம்டா. உன்னை கோர்ட்ல வச்சு என் வேலையை காட்டுறேன்டா. வாங்கடா. கோர்ட்ல என்ன ஜட்ஜே வெளியே போக சொல்ல மாட்டாரு. இவன் என்னடா இப்படி சடனா வெளியே போக சொல்லிட்டா? இந்த கேஸ அமெரிக்க கோர்ட்டுக்கு இழுத்து இவனை நாரடிக்கிறேன். பாஸ்போர்ட்டே இல்லாம எப்படி அமெரிக்கா போவ? டேய் இத்தனை நாள் அவன் நம்மள நண்பனா பார்த்தான்டா. ஆனா இப்ப எதிரியா பாக்குறான்டா. அதுக்குதான் இது முதல் கேஸ். பயங்கரமா வாதாடு. டேய் இந்த கேஸ் நல்லா வாதாடினா பணம் கிடைக்குங்கறியா? இந்த கேஸுக்கெல்லாம் துட்டு வாங்குறா நீ லாயர் இல்ல புரோக்கர். ஒண்ணுடா. இவனே என்ன ஆள காணோம்? உள்ள ஹீரோயினோட டப்சிக்கு டப்சிக்கு டப்சிக்கு. 7 நாள் அபிய கவுக்குறேன் நான் சொன்னேன். இருடா உனக்கு 6 அடியில குடிய நோன்றேன். சாரி உனக்கு 8 அடி. என்ன மணி உன்னை இந்த ஊருக்கு திரும்பி வர சொன்னது துப்பாக்கி தூக்குறதுக்கா? வாடா ஜோஸ் வச்சிட்டியடா எனக்கு பீஸ். அப்பதான் ஓபன் ஆகும்னு சொன்னேன். ஆனா அந்த கதிரு ஓப்பனா ஒரே அடி அடிச்சு அந்த அபிய தூக்கிட்டானடா. இப்பவும் சொல்றேன் ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் அவன் கூட இருப்பா. அதுக்கப்புறம் ஊரெல்லாம் பிச்சை எடுப்பாளா? உன்னோட வந்துருவான்னு சொன்னேன். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஐடியா கொடுத்து கடைசியில அபி கிளவியானதுக்கு அப்புறம் தான்டா எனக்கு கிடைப்பா. நான் அந்த கதிரை சுட போறேன். அதுக்கப்புறம் அபிய தொட போறேன். அதுக்கு தாண்டா இந்த ட்ரைனிங் பிராக்டிஸ் எல்லாம். சுடாதீங்க. அப்ப தேக்க கையில சொம்போட கும்பலா வந்து நிக்கிறீங்களே, யாரா நீங்க எல்லாம்? அசோசியேஷன் மெம்பர். ஓ அவங்களா நீங்க? முந்திய விட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்குதே. அசோசியேஷன் டெவலப் ஆகுதாடா? அன்னைக்கு அப்படித்தான் எங்க அசோசியேஷன் மெம்பர் தலையில அடிச்ச. இன்னைக்கு எங்க தலைவர் அங்கேயே சுட்டுட்டியடா. யாரா உங்க தலைவர்? நான் தான்டா. சார் நான் உங்களை எங்க சார் சுட்டேன்? இங்க சுட்டேன். ஐ எம் வெரி சாரி சார். வடக்க சூலம்னா அதான் திருப்பி சுட்டேன். இப்படி தெக்க மூலம் இருக்குன்னு தெரியாம போச்சு சார். தயவு செய்து இந்த மேட்டரை பெருசுபடுத்தாதீங்க சார். நீதானா பெருசுபடுத்திட்ட? கொட்டுது வர்ற ரத்தம். அவங்ககிட்ட பேச்சு கூட்டுக்கடா பஞ்சாயத்து எழுப்புக்கடா நாட்டாமைய. தேவன் பிறந்த மண்ண பட்டு வச்சு வராண்டா. மலை வழி வட நில வழி விட தங்க பாண்டி வராண்டா. என்ன எனக்கு ஓல்டு கெட்ட போட்ட மாதிரியே இருக்கிறான் இந்த கிழவன். எறும்பு கூட கடிக்காது இந்த கிராமத்துல. எவட்ரா தப்பு பட்டது? ஏன் உங்க ஊர்ல எல்லா எறும்புக்கும் பல்ல பிடிக்கிட்டீங்களா? ஒண்ணு இல்ல அங்க. அது யாரா? என்னையா முக்கறீங்க? மோஷன் ப்ராப்ளமா? எமோஷன் ப்ராப்ளம். அவரை பார்த்தா தெரியல. என்ற பொல்லடாவ. இந்த தப்பு எங்கயா நடந்தது? தெரியலையே. டவுன் பஸ் நிக்கிற இடத்துல எல்லாம் ஏறி இறங்கி இருக்கிறேன். எந்த ஸ்டாப் தெரியலையே. சரி சரி ரொம்ப நாள் கழிச்சு பஞ்சாயத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. பாசத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதுங்க. ஒழுங்கா திருப்ப சொல்லிருங்க. இல்ல காரி மூஞ்சல இந்த கொடா போட்ட தம்பி உனக்கு என்னடா தப்பு படிச்சு சொல்றா? ஆரம்பத்துல இருந்தே எங்க ஆய் அசோசியேஷன் மேல இவனுக்கு ஒரு கண்ணுங்க ஐயா. இன்னைக்கு காலையில காலை கடன் சேர்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்தை பார்த்து சுட்டுட்ட ஐயா. இவனுக்கு செலுத்துற ஒரே கடனே கால கடன் தான். அங்க ஏன்டா சுட்ட? வாத்துன்னு நினைச்சுதாங்க சுட்டேன். ஏன்டா உனக்கு வாத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாதாக்கும்? குண்டு வேற உள்ள போயிடுச்சுங்கய்யா. இப்ப சொல்றேன்டா தீர்ப்பு. ஐயா இன்னையில இருந்து எண்ணி 6 மாசம் நீ குழாய் மாட்டுவியோ வேட்டி கட்டுவியோ. ஆனா உள்ள ஜட்டியே போடக்கூடாதுரா. 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 உள்ள ஜட்டி போடக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பா? விட்டு போட ரேஞ்சுக்கு இருக்குது. நான்சென்ஸ். மை சன். சன்னா என்ற கண்ணு பாக்குறவே நான் ஒன்றா அப்பாடா. நீதான் என் அப்பாங்கிறியே. அப்படின்னா என் ஆத்தா யாரா? ஆத்தா 28 வருஷத்துக்கு முன்னாடி ஐயனார் கோயில்ல ஆத்துல குளிக்கும் போது. நீ என்ன ஏமாத்துற, பொய் சொல்ற. எங்க ஆத்தாவை நீ எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிற. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன்டா. என்ன பண்ற? ஹலோ
ஹலோ ஸ்டூடெண்ட், உங்க ஹியரிங் எய்ட சரியா மாட்டுங்க. பின்னாடி ஹார்ன் அடிச்சு கொல்றானுங்க. அப்பா இந்த வயசுல டிரைவிங் வேற கத்துக்குமா? யார் கிட்ட பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்க? ஏய் அரே, நான் ஸ்டூடெண்ட் தான் ஹெல்ப் பண்றேன். அவ்வளவுதான். இது யாருன்னு உனக்கு தெரிஞ்சா? ஏய் வெயிட் பிஃபோர் ஐ ஃபர்கெட், திஸ் இஸ் ஃபார் யூ. ஏய் என்ன தூக்கி போட்ட? உன் ட்ரெஸ்ஸிங் மேட்ச் ஆகலையா? ரொம்ப அநியாயம் பண்ற ஸ்ரீலா. ஒரு ஃபோன் அடிச்சா எடுக்கிறது இல்ல, ஒரு எஸ்எம்எஸ் பண்ணா ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல. ஏய் என்ன அவரே பாக்குற? ஹலோ ஓல்டு பாய், உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா? நேரா பார்த்து ஓட்டுங்க வண்டியை. சும்மா டீச்சரே லுக் விட்டுக்கிட்டு. உங்க அழகான டீச்சரோட கொஞ்ச நேரம் கல்ல போட்டுக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்க ஸ்பீக்கரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி. சந்துரு நீ என்ன பண்ற? ஏய் கூல் சில். எனக்குலாம் இந்த மாதிரி அழகான டீச்சர் கிடைச்சா நான் எல்லாம் ஃளைட்டே ஓட்டுவேன் தெரியுமா? ஓ பின்னாடி வரியா? கம் கம் கம். Get out. வா. Just get out. எங்க? Stop embarrassing me. கூப்பிடுற. What? Get lost. ஏய் என்னாச்சு? ஐயோ இதையாச்சும் வாங்கிக்கோ. ச்சே. ஹலோ ஓல்டு பாய், டேக் கேர் மேன். உங்களோட கிராஜுவேஷன் செரமனி அன்னைக்கு கூப்பிடுங்க. மாஸ்டர் இன் மும்பை டிரைவிங் கண்டிப்பா கூப்பிடுங்க. ஓகே ஹலோ சாரி பா. Who is that idiot? அந்த ஷூட் அவுட்ல மீட் பண்ணான்னு சொன்னேன்ல, அவன்தான் இவன். ஓ அவன்தானா இவன்? உன்னை எதனா தொந்தரவு பண்றானா? இல்லப்பா, யூசுவல் ஜொல்லு பார்ட்டி. உன் மேல ரொம்ப கிறுக்கா இருப்பான் போல இருக்க. அவன் மொத்தத்திலே ஒரு கிறுக்கன் தான். He looks like one. வா அங்க பாரு, வைக்க போருக்குள்ள அக்க போர் நடக்குது. அபி இந்த கோழி இதுக்கு தான் நான் சொன்னேன் வீட்ல எல்லாம் வேண்டான்னு. ஏய் என்ன சொல்ற? சமாளி, நான் வரேன். அபி போய் பாத்தியா அபி, உன் கழுத்துல கட்டின மஞ்சள் பீஸோட ஈரமே இன்னும் காயல, அதுக்குள்ள வேற ஒரு லெக் பீஸுக்கு அலையறான் பார். இல்ல அபி, கோழி புடிச்சு தர சொன்னா அதுக்குதான் உள்ள. உனக்கு என்னமா குறைச்சல்? இனியும் இவன் கூட சேர்ந்து வாழணுமா? நீ ஒரு உண்மையான தமிழ் பொண்ணா இருந்தா இந்நேரத்துக்கு உன் கண்ட இருந்து கண்ணீர் தார தாரையா பொங்கி வளைஞ்சிருக்க வேண்டாமா? இதுக்கு நியாயம் கேட்கறதுக்கு ஊரை கூட்ட. ஆஹா. ஹலோ, என்ன மாப்பிள மூச்சு இறக்கிது? ஓடி பிடிச்ச ஏதாவது விளையாடுனீங்களா? கோலி ஏதாவது விளையாடுனீங்களா மாப்பிள? கோலி இல்ல, கோழி கோழி. ஓ மக கூட விளையாண்டாலும் இப்படிதான் மூச்சு அரைக்கும். டேய், நாளைக்கு 12 மணிக்குள்ள என் பொண்ணு உன் மூஞ்சில காரை துப்பிட்டு என்ன தேடி வரலனா என் பேரு தங்கலட்சுமி இல்ல. அதே எச்சில ஓ மூஞ்சில துப்பி நீ எல்லாம் ஒரு அம்மாவான மகளை விட்டே உன்னை கேட்க வைக்கல. என் தாத்தா துரப்பாண்டிக்கு நான் பேரன்ல, என் அப்பன் பால் பாண்டிக்கு நான் மகன்ல, என் அத்தை தங்கலட்சுமிக்கு நான் மருமகன்ல, என்னோட ஒரே பொண்டாட்டி அபிக்கு நான் புருஷனும் இல்ல. பாக்கலாமா சார்? பாக்கலாம்டா. பாத்துருவோம் அதே 12 மணிக்கு. என் அத்தை அம்மா தாயே, ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ற அவரு ஏன் பஞ்சாயத்துலயே சீக்கிரம் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் தாயே. தீர்ப்பா? என் மனசை அவர் புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி சீக்கிரம் அவர் வரணும் தாயே. மனச புரிஞ்சுக்கணும், சீக்கிரம் வரணுமா? சந்தேகமே இல்ல. இதுதான் என்ன பெத்த அம்மா. அம்மா 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 அம்மா, நீதாம்மா என்ன பெத்த அம்மா. நாட்டாம தான் என்ன பெத்த அப்பா அம்மா. அவரை பத்தி தானமா நீ வேண்டிக்கிட்டு இருந்த? வழக்கமா பிரிஞ்சுவாங்க. நான் அவரை பத்தியா வேண்டுனே, இவரை பத்தியில வேண்டுனே. இவரு சாலமன் பாப்பையாவா? இவரை பத்தியா வேண்டிக்கிட்டு இருந்த? அது சரி, ஏதோ தீர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்திய. அம்மா ஊரா போய் பட்டிமன்றத்தை தீர்ப்பு சொல்றாருல, அத சொன்னேன். ஓஹோ, நீ பட்டிமன்ற தீர்ப்பு சொன்னியா? நான் பஞ்சாயத்து தீர்ப்புலாம் நினைச்சிட்டேன். அது சரி, பறவைக்கும் பாப்பையாக்கும் என்ன கனெக்ஷன்? கனெக்ஷன்லடா காதல். காதலா? அது எப்படி உங்களுக்குள்ள பிக்கப் ஆச்சு? அம்மா தினம் காலையில டிவில வந்து பேசுறாரு, நல்ல கதை சொல்றாரு. அதை பார்த்து எனக்கு ஒரே ஆசை ஆயிருச்சு. அதனால ஒருதலை காதல். ஒருதலையா? ஆல் சைடு வீக்கான இந்த ஏஜ்ல உனக்கு ஒன் சைடுலவா? ஏ பாட்டி, அவருக்கு ஏற்கனவே அங்கவை சங்கவைன்னு 2 பிரச்சனை இருக்குது. இதுல ஒன்னையும் கூட்டு போய் எங்க தங்க வைப்பாரு, எங்க தொங்க வைப்பாரு? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிருச்சு பாட்டி. என்னது, சாலமன் பாப்பையாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? பாப்பையா பாப்பையா, என்ன நீ பாப்பையா? அன்பு தாய்மார்களே,
அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, பழைய பாட்டிகளே, நாளைக்கு சந்திப்போமா? என்னடா இது? உண்மையிலேயே நீ அவுட் சைடு தான் போய்கிட்டு இருந்தியா? ஆமா, இத்தனை பேர் என்னடா கையில சொம்போட சுத்தி நிக்கிறீங்க? யாரா மெம்பர் அடிச்சது? மெம்பரா? ஒட்டு மொத்தமா தான் ஆகி போவோம். ஒட்டுக்காவா? ஆமாடா, அவர் எங்க சங்கத்து மெம்பர். சங்கமா? ஆமாடா. மெம்பரா? ஆமாடா. அடா பாவிகளா, ஆய் போறது கூட அசோசியேஷன் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? ஏண்டா கவர்மெண்ட் கிராமத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் கக்கூஸ் கட்டுறதுக்கு 1500 ரூபாய் கொடுக்குதே, அதை என்னடா பண்ணீங்க? சரக்கு அடிச்சோம்ல. சரக்கு அடிச்சிட்டீங்களா? அங்க சரக்கை ஏத்திக்கிட்டு இங்க வந்து சரக்கை இறக்கிக்கிட்டு இருக்கீங்களாடா? உருப்டா மாதிரி தான்டா உங்க கிராமம். டேய், ரொம்ப ஓவரா பேசுறீங்க. எல்லா தண்ணியையும் என் பேக்லயே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, உங்க பேக்கை நீ எப்படா கழுவுவீங்க? ஆக அசோசியேஷன் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு, எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். கருத்து சொல்ல துடிக்கும் உதடுகள், பார்ப்பதற்கு பட்டணத்து ஆள் போல் இருக்கும் இவன் இந்த பட்டிக்காட்டுக்கு பஸ் டிக்கெட் கூட எடுக்காமல் வர காரணம், லெட்ஸ் கோ பேக். இங்க இருந்து 235 கிலோமீட்டர் தள்ளி போனா அங்க உனக்குன்னு ஒரு மகாலட்சுமி இருப்பா. அவதான் உன் எதிர்காலமே. ஜோசியர் சொன்ன இந்த 235 கிலோமீட்டர் இதுதான். இங்க நான் தேடி வந்த மகாலட்சுமி எங்க? ஒருவேளை நான் தேடி வந்த மகாலட்சுமி இதுதானோ? வலி 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 வலி. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். மேடம், வாட் இஸ் தி ப்ராப்ளம்? டெலிவரி. வைத்த பார்த்தா அப்படி தெரியலையே. இவங்களுக்குப்பா. இங்கயா? பாட்டி, இந்த வயசுல உனக்கு டெலிவரி? கூறு கட்டவனே, எனக்கு இல்லடா, இங்க வாரு. 11 மாசமா இருக்கும் போல இருக்கே. இவங்க ரொம்ப நேரமா பிரசவ வலின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல போனா கூட 2 மணி நேரம் ஆகும். இப்ப என்ன பண்றது? அங்கே பாருங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப், ஆட்டோ ஸ்டாப். இப்ப பாருங்க மேடம், அட்ட டைம்ல தாயையும் குழந்தையும் நான் காப்பாத்தி காட்டுறேன். அட பாவி, என்னாச்சு? சுகப்பிரசவம், தாயும் சேயும் நலம், சக்சஸ். எப்படி? எல்லாம் நம்ம ரோடு கண்டிஷன்ஸ் அப்படி. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் பேஷண்ட் தூக்கி உள்ளார போட்டுக்கிட்டு ஆட்டோவை டாப் கியர்ல தூக்குறீங்கன்னு வைங்க, சும்மா குலுக்கல்லையே கல்யாண பொண்ணு கூட குழந்தை பிறந்துரும். ஆட்டோ பின்னாடி பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு இவ்வளவு நாளா புரியல, ஆனா நான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன பாட்டி? என்ன தம்பி, பேரம் பிறந்திருக்கிறா. ரொம்ப சந்தோஷம், வீட்டுக்கு எடுத்துட்டு போ. நீயே ஒரு பேர் வச்சிர. நானே பேர் வைக்கணும். ஓகே, ஆட்டோல பிறந்ததுனால மீட்டர்னு வைங்க. மீட்டர். நீ ஏன் 3 தடவை காதுல சொல்லி அதுதான் சொல்றேன், சொல்லிட்டா போச்சு. ரொம்ப பெருசா இருக்குது, அடுத்த சைடே தெரியுது. மீட்டர் மீட்டர் மீட்டர். இங்க இல்ல, இங்க. இங்கயா? மீட்டர் மீட்டர் மீட்டர். மீட்டர் பேர் வச்சாலும் வச்சேன், ஸ்ட்ரைட்டா வாயிலே சூடு வைக்கிறானே. கிளம்புங்க கிளம்புங்க. தம்பி, என் மூத்த பொண்ணு முழுகாம இருக்கா. ஆட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரீங்களா? லாரி எடுத்துக்கிட்டு உன் குடும்பம் மேலே ஏற்றேன். போமா, ஹெல்ப் பண்ண பிரச்சனை பண்ணிக்கிட்டு போமா. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்கீங்க. தேங்க்யூ மேடம். அம்மா, உங்க வீடு எங்க? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு தமிழ்நாடு. சரி சரி, வேலை எங்கேயாவது பாக்குறீங்களா? இது வரைக்கும் பாக்கல, ஆனா கூடிய சீக்கிரம் பாக்கலான்னு தான் வந்திருக்கேன். அப்படின்னா என் கூட வரீங்களா? மேடம், இல்ல இல்ல, என்கிட்ட செக்ரட்டரி வேலைக்கு வரீங்களான்னு கேட்டேன். அது யாரு? எஸ் டியர். மேடம், இது யாரு, உங்க சிஸ்டரா? இல்ல, என்னோட ஒரே ஒரு டாட்டர் அபி. டாக்டரா? நாம தேடி வந்த மகாலட்சுமி இவதானோ? எப்படியாவது மடக்கிற வேண்டியதான். யார் அடிச்சா மூளை கொழுமி மைண்ட் பிளாக் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அவன் தான் தமிழ். ஏயா, இப்படி சொன்னா தேடல கிளாப்ஸ் அடிக்க மாட்டாங்க, செருப்பால அடிப்பாங்க. இன்டென்சிட்டியோட சொல்லணும். நான் எப்படி சொன்னேன்? இன்டென்சிவ் கேர்ல இருக்கிற மாதிரி சொன்னேன். ஒன் மோர். சரி, ரெடி. கிளாப் இன். பை 17 டேக் 10 ஆக்ஷன். யார் அடிச்சா மூளை கொழுமி மைண்ட் பிளாக் ஆகுதோ ஆட்டோமேட்டிக். இந்த டயலாக் முடிய போ தியேட்டர்ல எவனும் இருக்க மாட்டேன்டா. இழுத்து சொல்றதுல இன்டென்சிட்டி, ஷார்ட்டா சொன்னாலும் ஷார்ப்பா சொல்லணும். கரெக்ட். இதை விட யார் சார் பெட்டரா பேசுவா? என்ன தவிர என்ன எச்சக்களையும் பேசும். சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். சொல்லு. ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன்.
யார் அடிச்சா மூளை குழம்பி மைண்ட் பிளாக் ஆகுதோ அவன் தான் தமிழ். Fantastic, super, mind blowing, unbelievable. இதுடா intensity, இதுடா modulation, இதுடா delivery, இதுடா heroism. கண்ணா உனக்கும் உன் சினிமாவுக்கும் ஒரு கும்பிடு. இந்த கிழவனை வச்சா சினிமா எடுங்க விளங்கிடும். நீ ஒண்ணு சொல்ல தேவையில்லடா, நான் இவரை வச்சா ஹிட். சார் அவசரத்துல வாய் விட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? இல்லாமலாம் வாங்கின கடனுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கேன். ஐ அம் வெரி ஹாப்பி சார். இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கா? சீச்சி, உங்களுக்குள்ள ஆக்டிங் புலி இருக்கு சார். ஐ அம் வெரி லக்கி. ஒரு டைலாக்குக்கே இப்படி ஆடி போயிட்டியே. எனக்குள்ள இருக்கிற பல நவரசங்களை வெளிப்படுத்த ஒரு ஸ்டோரியிலே பண்ணிருக்கேன். அத பார்த்தா நீ என்ன ஆவ? யாரியா நீ? சிங்கத்தை தூரத்துல இருந்து போகணும்னு ஆசைப்பட்டா பாத்துக்கோ. சிங்கத்தோட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் ரிஸ்க் ஆனாலும் ட்ரை பண்ணி போகலாம். ஆனா அது சும்மா தான் இருக்குன்னு இருக்கிற விளையாடுன வேட்டை. அங்க பாத்துட்டு இருக்க, இங்க பாரு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி தெரியும்ல. இந்த மாணிக் பாஷா சொல்றதா செய்வா, செய்யறதா சொல்லுவா. என்ன சார் அவ்வளவு அது என்னை படிச்ச படைய படிக்க தெரியும். மோதி பார்க்க தான் ஒரு மலையிலடா அண்ணாமலை வந்து மோதி பார். மன்னிப்பு யாருக்குடா? என்ன நடிப்பு சார்? தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. ஏழைங்க வாழ்க்கையில விளையாடுறவனுக்கு நோ மன்னிப்பு. அப்பாவி மக்களை ஏமாத்தி கையில இருக்கிறத சுரண்டவனுக்கு நோ மன்னிப்பு. கலப்படப்பால்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து ஐயான்னு கதறினாங்களே தாய்மார்கள், அவங்க நிலைமைக்கு காரணமானவங்களுக்கு நோ மன்னிப்பு. அநியாயமா வெடிகுண்டு வச்சு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம கொல்றாங்களே. பாத்தியா, நீ கேப்டன் மாதிரி பேசிருக்காரு. பிளாக் ஷீப் வசி. வெங்கட் சார், வெங்கட் சார். அவ்வளவுதான். டேய், நம்ம ஹீரோ கஷ்டாரு. ஐ அம் சோ ஹாப்பி. சார் இவ்வளவு நாள் எங்க சார் ஒளிஞ்சிருந்தீங்க? கடங்காரங்க தொல்லை தாங்க முடியாம கேரளால ஒளிஞ்சிருந்தேன். மச்சான் மினிஸ்டர் ஆனதும் திரும்பி வந்துட்டேன். சார் நான் இப்ப சொல்றேன், சினிமான்னு ஒண்ணு எடுத்து அது உங்களோட தான் சார் எடுப்பேன். அது நடக்காது சார். யாராம? நான் தான் டைரக்டர் சார். ஹீரோவை மாத்தினதுனால ப்ரொடியூசர் ஓடி போயிட்டாரு. இன்னும் எத்தனை நாள் ஆயிரே? எப்ப பார்த்தாலும் அதே ஹீரோ அதே கதை. புதுசா யாரும் வரக்கூடாதா? ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நினைச்சா நீங்களே படம் எடுக்கலாம்ல. நான் எடுக்கிறது என்னையா? அது இல்ல சார், சிங்கப்பூர் சிங்கார மாமா பெல்லாரில இருக்க கிரானைட் லேண்ட் விக்கணும்னு சொன்னார்ல, அது வித்து வர கமிஷன்ல படத்தை முடிச்சு கட் அவுட் வச்சிடலாமா சார்? இங்க பேத்துருவா ஐயரே. I'm a creator, not a mediator. உங்க நல்லது இது நல்லது. என்ன அதுல? என்ன சுமாரியா தம்பி, உன்கிட்ட திறமை இல்லைன்னு யார் சொன்னா? ஆனா உன் திறமைய படமா எடுக்கிறதுக்கு காசு வேணுமா இல்லையா? அதுக்கு நான் என்ன சார் பண்றது? ஐயர் சொல்றத கேளு. வெங்கட் சார், நான் சொல்றத பொறுமையா கேளு. எனக்காக, உன் ஹீரோவுக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக. சரி, உங்களுக்காக ஒத்துக்கிறேன். ஆனா பையர் இருக்கணும்ல. பையர் நான் தர்றேன். யாரு? என் மச்சான் மாசி மேகநாதன். அவர் வாங்குவாரா? வாங்கிட்டே இருப்பாரு. அது அவர் வீக்னஸ். அதனால பையர் ப்ராப்ளம் இல்ல. நீ கமிஷன் எவ்வளவு எதிர்பார்க்கற? என்ன பெருசாங்க, ஒரு பர்சன்னா ஒரு 4 கோடி வரும். 2% வச்சுக்க, 8 கோடி வாங்கிக்க. அதுக்கு நீ 8 கோடின்றது அநியாயம் இல்ல சார்? எது அநியாயம்? அவன் என்னென்ன அநியாயம் பண்ணி இந்த அளவுக்கு வந்தாலும் உனக்கு தெரியுமா? அதனால நீ பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்காத, படத்தை மட்டும் எடு. ஆமா, உன் மாமா அங்க இங்கதான் இருக்கணும். இல்லன்னா வெளியே போ. மாப்பிள என்னையா? ஒண்ணும் இல்ல, என் பல்லு செட்டை நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. புது பல்லு செட்டு வாங்கணும். கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. மரத்துல காய்ச்சி தொங்குது நினைச்சிட்டு இருக்க? எதுக்கே பல் செட்டு கேக்குற? என்ன டிக்கிறதுக்கு? என் ப்ராப்பர்ட்டி அனுபவிச்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசுறது நியாயமே இல்ல. நான் இப்படிதான் பேசுவேன். இஷ்டம் இருந்தா இங்க இல்ல வெளியே போ. என் பொண்ணு முகத்துக்காக தான் உங்க ஹராஸ்மெண்ட் எல்லாம் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த கடவுள் உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விட மாட்டாரு. இது சத்தியம். டீச்சர், ஹலோ, நான் உலகநாயகன் பேசுகிறேன். உலகநாயகனா? என்ன கேலி ஏத்திரியா? நான் உண்மையாவே கமலஹாசன் தான் பேசுறேன். அண்ணே சாரிண்ணே, நீங்க போன் பண்ணீங்கன்னு எதிர்பார்க்கலண்ணே. என் பல்லு சேட்டு குமாரியா? சாரிண்ணா, உங்களை இல்லண்ணா. நேத்து நானும் ரஜினியும் உங்க நடிப்பை பார்த்தோம். அண்ணே ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ரஜினி பார்த்துட்டு சிவாஜி சார் மறுபடியும் பிறந்திருக்காருன்னு சொன்னாரு. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. ஓகே அண்ணே, ரஜினி சார் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கண்ணே. சிவாஜி சார் மறுபடியும் பிறந்து வந்திருக்காருன்னு சொன்னார். நான் நம்ப மாட்டேன். நம்பல என்ன நான்கு சாவு. சொல்லுங்கண்ணே. அது ஒண்ணு இல்ல, சங்கரன் ரியாலிட்டி ஷோல உங்க கேரக்டர் சின்னதாயிடுச்சுன்னு ரஜினி ஃபீல் பண்ணாரு. ஆமாண்ணே, எனக்கு அதே ஃபீலிங் தானே. நடிக்க தெரியாத ஆளுக்கெல்லாம் பெரிய கேரக்டர் தர்றாங்கண்ணே. அதனாலதான் உங்களை மெயின் கேரக்டரா வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோ பிளான் பண்ண. அதை விட இதுதான் முதல்ல டெலிகாஸ்ட் ஆகும். சரிண்ணே. பிரைஸ் மணி கூட டபுள். 100% அது உங்களுக்கு தான் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பசங்க வந்து உங்கள்ட்ட அந்த கான்செப்ட சொல்லுவாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. பாய். ஏய் பாத்து, எனக்கு இருக்கிற டிமாண்ட
அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும். இதுவும் சத்தியம். செத்துற போற கதவு துற. வாங்க. வணக்கம் பத்மா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. புது ரியாலிட்டி ஷோ கான்செப்ட் என்ன சார்? அதுக்கு தான் வந்தோம். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? கமல் சாருக்கு ஏதாவது ஃபோன் பண்ணீங்களா? நான் அவருக்கு பண்ணல, அவர் தான் எனக்கு பண்ணாரு. கமல் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? ஆனு வாய பொழுக்கிறிய என்ன? ரஜினி சார் கூட தான் பண்ணுவாரு. நீ மேட்டர் சொல்லு. கான்செப்ட் என்னன்னா நில அபகரிப்பு மிருகங்கள். டைட்டில் சூப்பரா இருக்க. இதுல கேரக்டர் என்ன? இதுல உங்க கேரக்டர் பேரு சிங்கப்பூர் சிங்காரம். என்ன ரொம்ப ரிச்சா? ரொம்ப ரிச். ஆனா கொஞ்சம் ஏமாளி. பயங்கர முன்கோபம். ஆனா சிரிச்ச முகம். அபரிதமான மனிதநேயம். கொஞ்சம் கன்னிங். பயங்கர திமிர். கேரக்டர்ல நிறைய ரசம் இருக்கு. மொத்தமா என்ன சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரியாலிட்டி ஷோல ரியல் லைஃப்ல இருக்கிறவங்களும் நடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மினிஸ்டர் மாசி மேனாதன். அந்த ஆளு எப்படி அலையறான்? பாலிடிக்ஸ்ல பல கோடி அடிக்கிறான்ல, பிரைஸ் தொட்டி குத்துறதுக்கு வரானா? சரி சரி, யார் என்ன தகுதி தம்மாலும் பிரைஸ் மணி எனக்கு தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? அதே பிரைஸ் மணி எனக்கு தான் என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகி போச்சு. ஓ அதானே. என் கேரக்டர் என்ட்ரி. அட போடுப்பா, எவ்வளவு நேரம் யோசிப்ப? இதுக்குதான் இவ்வளவா? ஒன் கார்டு வர மாட்டேங்குதே. ஹே மம்மி பொட்லங்கா. என்ன மேடம் இது? செக்ரட்டரியா வேலை கிடைச்ச உடனே நேரா ஆபீஸ் கூட்டு போய் கையில செக் புக் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்னடா மார்க்கெட் கூட்டு வரீங்க. இது என்னடா காஞ்ச புடலங்காயும் கறி போன கத்திரிக்காயும் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ராணி வந்தா அடி. பேங்காக்னு சொன்னீங்களே, அங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணுமே. அப்பா இருக்காரா? அவர் சின்ன வயசுல இறந்துட்டாரு. எப்படி அவரு சின்னதா இருக்கும்போது நீங்க பிறந்தீங்க? செக்ரட்டரி. ஓ, இவங்க சின்னதா இருக்கும்போது அவரு புட்டுக்கிட்டாரு போல இருக்கு. பரவாயில்ல. இத தவிர மீச வச்ச பெரியப்பா, ஒத்தக்கை சித்தப்பா, டாடா சுமோல வர்ற தாய் மாமே, முறமாமே, இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? எங்க குடும்பத்துல ஆம்பளைங்களே கிடையாது. இனிமே நான் இருக்கும்போது நீங்க ஆம்பளைய பத்தி பேசவே கூடாது. அதான் நான் வந்துட்டேன். இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மேல ஒரு துரும்பு கூட மாட்டேன். இப்ப பாருங்க மேடம், நான் யாருன்னு காட்டுறேன். பாபா, பேங்காக்ல இருந்து வந்த குடும்பத்தை கொத்தமங்கலத்துல ஒரு கும்பல் விரட்டுதுன்னா சம்திங் ராங். एक मिनट मैम. 5 நிமிஷம்டா, கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். கேமரால கையை வச்சிடாத, மூடிக்கிட்டு இருன்னு. Hey, so handsome, yeah. ஆமாண்டி, very cute. ஜி, நான் சித்த சொன்னேன். இவன் எப்படி டிவில வரான்? சரியான பொறுக்கி. அங்கிள் கிட்ட சொல்லி ஜெயில தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டணும். ஹாய். நமஸ்தே ஜி, ஆயே. இங்க புதுசா கொடி வந்திருக்கோம். கேபிள் கனெக்ஷன் வேணும். கனெக்ஷன் தானே, புதுசா போச்சு. குவாலிட்டி செக் பண்றீங்களா? இந்த ஏரியால எல்லா வீட்டையும் நான் தான் மெயின்டைன் பண்றேன். ஃபோன் நம்பர் ப்ளீஸ். என்னடா பண்ற? இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட். மேடம் நீங்க போங்க. சண்டே 10 o'clock ஷாப் நான் வந்துடுறேன். டேய், கூச்சடா நீ. சும்மா மொட்டை. நீ பேட்டியும் லைவ் போயிட்டு இருக்கடா. ஓ, எத்தனை கஸ்டமர்ஸ் பாத்துருப்பாங்களோ. டேய், எல்லாம் பேசுறா. ஹாய் ஸ்ரீலா. நீ ஸ்ரீலா? சாரி, நீங்க இந்த ப்ரோகிராம பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல. என் ஞாபகம் இருக்கா? சந்துரு ஏடிஎம்ல மீட் பண்ணுமே, ஹேண்ட்சம் பாய். ஹேண்ட்சமா? அந்த கார்டு மறந்துட்டீங்க. சோ அதான் டிவி ஷோ. இந்த கேபிள் டிவி என்னோட ஃப்ரெண்ட் தான். நான் என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேங்க. இந்த கார்டு உங்ககிட்ட நான் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? நான் என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்க வந்து கார்டை கலெக்ட் பண்ணீங்க. ஃபோன் நம்பர் சீக்கிரம் கொடுங்க. நோட் பண்ணீங்க. நம்பர் 9 ஓ 99819600605. ஓகே ஓகே. டேய், என்னடா இப்படி பண்ணிட்ட? சாரி மச்சான், சொதப்பிட்டேன்டா. டேய், என் சேனல் மானமே போச்சுடா. பெரிய பிபிசி. ஃபோன் டேய், ஏன் ஃபோன்? ஹலோ. ஹாய், இட்ஸ் மீ. ஸ்ரீலா பேசுறேன். ஸ்ரீலா. ஓ, ஸ்ரீலா. டேய், தட்ஸ் குயிக். நீ இவ்வளவு சீக்கிரம் நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஃபோன் பண்ணீங்கன்னு என்னால நம்ப முடியலங்க. யூ ஷட் அப். ஷட்.
சாரி ஷட் அப். உங்களே இல்ல இங்க ஃப்ரெண்ட். சும்மா இருடி. ஓகே. ஷால் வி மீட்? ஓகே. நான் நாளைக்கு 10 o'clock கோஸ்டா காஃபி. கோஸ்டா காஃபி. எந்த கோஸ்டா காஃபி? ட்ரிங்கிங் ரோட். ஓகே. ஓகே, ஷூர். You it's a date. What is your problem? No, it's not a date. It's a competition. பார்த்தல என் சேனல் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தல. நம்ம பேங்காக் போக போறத அவன்கிட்ட சொல்லிட்டே போலாமே, எதுக்கு பயப்படணும்? யார் பயப்படுறா? அவன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு அவ்வளவு பெரிய ஆளா அவன்? நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்னதான் செய்யறான்னு பாப்போம். வீட்ல யார் மேடம்? என்ன? உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, சைன் பண்ணுங்க மேடம். मम्मी कत्ती நீயா பார்சல் ஏன் வந்த? நான் எதுக்காக இந்த குரியர்ல வந்தேன் தெரியுமா? செல்போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, லேண்ட்லைனை எடுக்க மாட்டேங்கிறீங்க, கதவை லாக் பண்ணிட்டீங்க. அதான் இந்த குரியர்ல வந்த. இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு வந்த? இந்த வீடு ஆம்பளை இல்லாத வீடுன்னு தான் கத்தியோட அராஜகம் ஓவரா போய்கிட்டு இருக்குது. அதுக்கு ஆப்பு வைக்கத்தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், இந்த வீட்டோட உப்ப நான் கொஞ்சம் ஓவராவே சாப்பிட்டு இப்ப என்ன தண்ணி குடிக்க வந்திருக்கியா? இல்ல, இங்கேயே தங்கறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. அபி ரொம்ப தேங்க்ஸ். இப்பயாவது என் மனசை புரிஞ்சுக்கிட்டே. நீ நாங்க இன்னைக்கு பேங்காக் கிளம்புறோம். என்ன பார்த்த உடனே அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிருப்பீங்களே? இல்ல, அடுத்த பிளைட்லயே நாங்க பேங்காக் கிளம்புறோம். உள்ள பெட்டியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சு ஏர்போர்ட் கொண்டு வந்துரு. கூலியா வேணும்னா ஒரு 100 ரூபாய். அபிய பிக்கப் பண்ணான்னு வந்தா 100 rupees கொடுக்கறீங்களா? ஆஹா, பிக்கப் பண்ண வந்த என்ன பேக்கப் பண்ண சொல்றீங்களா? விட மாட்டான் இந்த மணி.